Hi friends, welcome back to Birla's Parvai. Thumbnail வந்து நீங்க பார்த்திருப்பீங்க ஒரு தியேட்டரோட டூர் அப்படினு சொல்லி. உனக்கும் இதுக்கும் என்னடா சம்பந்தம் நீங்க கேட்கலாம். சோ நம்ம ஆடியோ பத்தி நிறைய வீடியோஸ் வந்து பண்ணிருக்கோம். அதுவும் முக்கியமா கார் ஆடியோ பத்தி. அப்ப ஆடியோல அதிகமா எனக்கு இன்ட்ரஸ்ட் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு தியேட்டர்ல ஆடியோ வந்து எப்படி பண்ணிருப்பாங்க? அப்போ அந்த தியேட்டருக்கு ஆடியோ ரிலேட்டடா என்னென்ன மாதிரி எக்யூப்மென்ட்ஸ் இருக்கும்? அது போக ஒரு வீடியோ வந்து எப்படி தியேட்டருக்கு ரிசீவ் ஆகுது, அதை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறையா விஷயங்களை பார்க்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப க்யூரியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக நீங்களும் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. முக்கியமாக ஸ்க்ரீனுக்கு பின்னாடி என்ன இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது எல்லாத்த பற்றியும் டிரான்ஸ்பரண்ட்டாக பார்க்க போகிறோம். இது எல்லாத்த பற்றியும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம கூட ஒரு டீம் வந்து நம்ம கூட இருக்காங்களா, அவங்களை இன்வைட் பண்ணிடலாம். வாங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய். 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 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இது வந்து ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு சொல்லலாம். ஒரு படம் பார்க்கும்போது ஸ்க்ரீனுக்கு பின்னாடி என்ன தான் இருக்குது, அப்போ மேலே ஒரு ஆப்ரேட்டர் ரூமுக்குள்ளே என்ன தான் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு மட்டும் இல்லை, இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு இந்த டவுட் இருந்திருக்கும். ஸோ ப்ரோ வந்து கோகுல் அப்படின்னு சொல்லி நம்மளோட சேனலில் 3XOவோட ஒரு யூசர் ரிவ்யூவில் தான் நம்ம கனெக்ட் ஆனோம். அவர் வந்து ஒரு சவுண்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறாரு. அவரோட ஃப்ரெண்டு வந்து தீனா. ஸோ இவங்க சென்னையில் மட்டும் இல்லை, தமிழ்நாடில் நிறையா நம்ம விரல் விட்டு சொல்லக்கூடிய பெரிய தியேட்டர்ஸ்க்கு சவுண்ட் இன்ஜினியரிங் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் உங்கள் சைடில் இருந்து இப்போ சென்னையில் என்னென்ன தியேட்டர் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க? சென்னையில் நம்ம சொல்லணும் அப்படின்னா வெற்றி அண்ட் ரோஹிணி அஸ் அ ப்ரைம் ப்ராப்பர்ட்டி அண்ட் அதர் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய பண்ணியிருக்கோம் இங்கே. கரெக்ட். அதே மாதிரி இப்போ நீங்கள் நம்ம சவுத்தில் போனோம் அப்படின்னா என்னென்ன தியேட்டர் சொல்லலாம்? ஸோ இப்போது தூத்துக்குடி எடுத்துக்கிட்டிங்கன்னா பாலகிருஷ்ணா டாக்கீஸு, திருநெல்வேலி எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஎஸ்எஸ்ஸு, ஸோ அதே நாகர்கோவில் போனீங்கன்னா பிஎஸ்எஸ், டிஎன்சி சினிமாஸ்னு ஒரு குரூப் ஆஃப் சினிமா செயின்ஸ் இருக்குது. அவங்களுக்கு தருமபுரி, சேலம் அண்ட் அந்த ஏரியாவை சுற்றி ஒரு 5-6 ப்ராப்பர்ட்டிஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஈரோடில் ஸ்ரீசக்தி சினிமாஸு. கண்டிப்பாக நீங்கள் அந்தந்த ஊரில் இருந்தீங்கன்னா அந்த தேட்டர்லாம் நீங்கள் கண்டிப்பாக அதை நீங்கள் நோட் பண்ண முடியும். ஸோ சென்னையில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி, ரோகிணி ரெண்டையுமே யாராலையும் மறக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எதுக்காக நான் கேட்டேன் அப்படின்னா, ஸோ அவங்க எந்த அளவுக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான். இது வந்து ஒரு ப்ரொமோஷனல் வீடியோவோ எதுவுமே கிடையாது. பக்காவாக இதுக்கு டெக்னிக்கலாக உள்ள என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத இவங்க 2 பேரும் தான் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. வேறு லெவல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு இதை பற்றி நீங்கள் யோசித்திருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் ஒரு ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ டைம் வந்து 1 o'clock ஆகுது. ஒரு ஷோ ஓடிட்டுருக்கு. அந்த ஷோ முடியோட்டு தான் எங்களால் இந்த ஷூட்டே பண்ண முடியும். அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஷோ முடிஞ்சோடனே உள்ளே போய் கண்டென்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது நம்ம ஒரே தேட்டரில் இது எல்லாத்தையும் நம்மளால் கவர் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது. நம்ம வந்து ஒரு 2-3 தேட்டர் வந்து போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற தேட்டர் என்ன அப்படின்னா, சென்னையில் பூந்தமல்லியில் இருக்கிற எஸ்பி சினிமாஸில் தான் நம்ம இருக்கோம். மோஸ்ட்லி இந்த ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா இந்த தேட்டரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே போய் ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டர் ரூமில் என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி போயும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் ஒரு தேட்டரோட ஒரு ஆப்ரேட்டர் ரூமுக்குள்ளே வந்திருக்கிறேன். இங்கே நிறையா விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொன்றா என்னென்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் தேட்டர் அப்படின்னு எடுக்கும்போது வீடியோ, ஆடியோ
ரெண்டுமே வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. இப்போ இருக்கிற நம்ம ஆப்ரேட்டர் ரூம்லே ரெண்டுமே வந்து இங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நம்ம வீடியோவை பற்றி பார்க்கலாம். இங்கே நமக்கு ரைட் சைடில் பெருசாக ஒரு பாக்ஸ் இருக்குது. அது என்னது, அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இப்போ இருக்கிற இந்த டைப் என்னது, இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி இருந்தது, அதை கொஞ்சம் அந்த ஹிஸ்ட்ரி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ நம்ம இங்கே இந்த தேட்டரில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு 4K ப்ரொஜெக்டர் இன்னும் லேம்ப் பேஸ்ட் டெக்னாலஜி. இதில் வந்து ஜெனான் லேம்ப் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எனி ப்ரொஜெக்டர், ஸோ நீங்கள் ப்ரொஜெக்டரோட இன்ட்ரோடக்ஷன் ஸ்டேஜ்லேருந்து இப்போ வரைக்குமே வந்து அது எனி ப்ரொஜெக்டர், பழைய ரீல் ப்ரொஜெக்டராக இருக்கட்டும், இப்போ இருக்கிற ப்ரொஜெக்டர் வரைக்கும் ஒரு லைட் சோர்ஸு, அந்த லைட் சோர்ஸ்லேருந்து இமேஜ் வந்து அந்த இமேஜோட ப்ராசஸிங்க்கு அப்புறம் வந்து ஸ்க்ரீனில் வர்றது தான் வந்து விஷயம். ஸோ அந்த லைட் சோர்ஸும் மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பழைய ஃபிலிம் பார்த்துருப்பீங்க. 35mm 70mm சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ரொஜெக்டர்ஸ் எல்லாமே வந்து ரீலில் வரும். நீங்கள் படத்தில் கூட பார்த்துருப்பீங்க, ரீல் பொட்டி வரல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ படத்துக்கு முந்தின நாள் அதெல்லாம் வந்து அப்போ தான் ரீல் வந்து ப்ரொடக்ஷன் நடந்து வரும். ஸோ அந்த ரீல் ஓட்டுறதுக்கு அந்த ரீலை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ப்ரொஜெக்டர்ஸ் இருந்தது. அதில் வந்து கார்பன் ஆர்க் டெக்னாலஜிஸ், இன்னும் 2-3 டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டிஜிட்டலைஸ் பண்ணும்போது வந்து டிஜிட்டல் சினிமா ப்ரொஜெக்டர்ஸ் அப்படின்னு அது வந்து எவல்யூஷன் வந்தது. டிஜிட்டல் சினிமா ப்ரொஜெக்டர்ஸில் ஃபஸ்ட்டு வந்து மெர்க்யூரி லேம்பை வச்சு ப்ரொஜெக்டர்ஸ் வந்தது. ஸோ மெர்க்யூரி லேம்புக்கு அடுத்து ஜெனான் லேம்ப் வந்தது. இதுக்கு அடுத்து லேசர் டெக்னாலஜியில் போயிட்டாங்க. ஸோ லேசருங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணி லேசர் சோர்ஸ் ஆஃப் ப்ரொஜெக்டர்ஸ். இது நம்ம இன்னொரு தியேட்டர்லையும் லேசர் ப்ரொஜெக்டரை பற்றி நம்ம போய் பார்க்கலாம். அந்த ப்ரொஜெக்டரையும் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த ப்ரொஜெக்டர் வந்து பர்டிகுலராக வந்து லேம்ப் பேஸ்ட் ப்ரொஜெக்டர். இது வந்து கிறிஸ்டிங்கிற பிராண்டோட ஒரு 4K ப்ரொஜெக்டர். 30,000 லூமன்ஸ் இந்த ப்ரொஜெக்ட். இது வந்து டிஜிட்டல் அப்படின்னு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். அப்போது ஃபிலிமில் இருந்து டிஜிட்டலாக தமிழில் ஸோ எந்த படத்துலேருந்து இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்தது அப்படிங்கிறது சொல்லுவோம். குருதிப்புணல் வந்து ஆடியோவுக்கு வந்தது. இது வந்து மும்பை எக்ஸ்பிரஸ். ஸோ பேசிக்காக வந்து எல்லா படமுமே வந்து அந்த புது ஃபார்மேட் இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து கமலோட படமாக தான் இருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து தமிழில் வந்து நீங்கள் வந்து எல்லா படத்துக்கும் வந்து ஒரு புதுசாக ஏதோ ஒரு டெக்னாலஜி இன்ஃப்யூஸ் பண்ணுறது வந்து அவரோட கமல் சார் அது வந்து ஒரு 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 ப்ராசஸாகவே பண்ணிட்டு இருந்திருக்காரு. கடைசியாக வந்து RO3Dன்னு ஒரு ஆடியோ ஃபார்மேட்டை வந்து விஸ்வரூபம்ன்ற படத்துக்கு வந்து கொண்டு வந்தார். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு தமிழில் வந்த படம். ஐ திங்க் குளோபலாகவே 2வது படமோ 3வது படமோ தான் அது. ஸோ அப்போது முன்னாடி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ரீல் வரணும் அப்படின்னு சொல்லுவோம். ஃபிசிக்கலாக ரீலை கொண்டு ஹேண்ட் ஓவர் பண்ணி அதை லோட் பண்ணி மூவி வந்து ரன் பண்ணுவாங்க. ஆமாம். இப்போ டிஜிட்டலாக மாறினதுக்கப்புறம் ஒரு மூவி வந்து எப்படி தியேட்டருக்கு வந்து அது ரீச் ஆகும்? ஸோ இதுக்கு முன்னாடின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ரீல் டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ரீல் போட்டி. ஸோ அந்த ரீல் போட்டி தான் மொத்தம் ஒரு படத்துக்கு 8 ரீலு 10 ரீலு 12 ரீல்னு போகும். ஸோ இதுக்கு அடுத்து என்ன ஆகிடுச்சு அப்படின்னா அதை வந்து ஹார்ட் டிஸ்க் மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபரபிள் டிஜிட்டல் ஃபார்மேட் ஆகிடுச்சு. ஸோ அதை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபார்மேட் வந்து உங்களுக்கு சாதாரண பென் ட்ரைவ், ஹார்ட் டிஸ்க், எனி மீடியம் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து காப்பிங் இதெல்லாம் வந்து இருக்கிறதுனால வந்து அப்போ வந்து 4K கிடையாது, 2K ஃபுல் HD அதுக்கும் கம்மியாக தான் வீடியோ ஃபார்மேட் இருக்கும். ஸோ வீடியோ சைஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஹார்ட் டிஸ்கில் வரும், லோக்கலுக்கு லோட் பண்ணுவாங்க, ப்ரொஜெக்டரில் சர்வரில் லோட் பண்ணுவாங்க, அப்படி தான் பிளேயிங் நடக்கும். அது மாற 4K வரும்போது ஃபைல் சைஸஸ் பெருசாச்சு. ஆடியோவில் ஒரு புது ஃபார்மேட் வரும்போது இன்னும் கொஞ்சம் ஃபைல் சைஸ் பெருசாச்சு. இப்போ வந்து இன்னும் ஈஸி ஆகிடுச்சு. இப்போது இதுக்கு முன்னாடி நீங்கள் ரீல் பெட்டி கொடுக்கணும் அப்படின்னா ஒரு படத்துக்கு நீங்கள் 100 தியேட்டரில் போடுறாங்கன்னா 100 ரீல் பெட்டி ரெடி பண்ணணும். டிஜிட்டலைஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு படத்துக்கு நீங்கள் ஒரு காப்பி அடித்தா போதும் 100 பேத்துக்கு அனுப்பலாம், இல்லை 1000 பேத்துக்கு அனுப்பணும்னாலும் அனுப்பலாம். இது ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு டிஜிட்டல் சினிமா வந்ததுக்கப்புறம். இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க ப்ரோ, லைக் ஒரு காப்பியை வந்து 100 பேர் கூட அனுப்பலாம், இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அப்படிலாம் சொல்கிறீங்க. அப்போ இந்த சோர்ஸ் யார்கிட்ட இருக்கும், அதோட ரைட்ஸ் யார்கிட்ட இருக்கும், அது யார் வந்து தியேட்டர்ஸ்க்கு வந்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சரி, இப்போது ஒரு இதை வந்து நம்ம முன்னாடின்னு எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன், ப்ரீ ப்ரொடக்ஷன் போகும். ஸோ நீங்கள் படம் வந்து எல்லா படத்தோட வேலைகள் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சரி அவங்களோட ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ ஆடியோ ரெடி ஆகிடுச்சு, வீடியோ ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஆடியோ அப்படிங்கிறது வந்து அவங்களோட மிக்சிங். ஸோ ஆஃப்டர் மிக்சிங், ஆஃப்டர் BGM, ஆல் த ஒர்க்ஸ் ஒரு ஃபைல். ஸோ அதே மாதிரி வந்து ஒரு வீடியோவுக்கு வந்து அவங்களோட என்டையர் எடிட், ஆஃப்டர் VFX, ஆஃப்டர் எவ்ரி திங் ஒரு வீடியோ ஃபைல்.
இது ரெண்டையும் வந்து மாஸ்டரிங் பண்ணுவாங்க. ஸோ எப்படி நீங்கள் வந்து உங்கள் யூடியூப்பில் வந்துட்டு வீடியோவையும் ஆடியோவையும் வந்து பேட்ச் பண்ணி ஒரு ஃபைனல் எடிட் கொண்டு வரீங்களோ அதே மாதிரி இதில் ஒரு ப்ராசஸ் உண்டு. இந்த ப்ராசஸ் பண்ணுறது வந்து மாஸ்டரிங்னு சொல்லுவாங்க, கண்டென்ட் மாஸ்டரிங். ஸோ இந்த கண்டென்ட் மாஸ்டரிங் யார் பண்ணுறாங்க அப்படின்னா, குளோபலாக பார்த்தீங்க அப்படின்னா ஹாலிவுட்ஸ்லலாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்தந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிஸே வந்து அதை வந்து மாஸ்டரிங் பண்ணிடுறாங்க. இப்போது இங்கே தமிழ்நாட்டிலையோ இந்தியாவிலையோ எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு 2-3 கீ பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்க தான் இந்த மாஸ்டரிங் ஒர்க் பண்ணுறாங்க. இது போக ஸ்டூடியோஸும் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டூடியோஸ்னால் யாருன்னா அந்த படத்துக்காக ஒர்க் பண்ணுற ஸ்டூடியோஸ். இது படம் கண்டென்ட் மாஸ்டர் ஆகி வந்துடும். ஸோ ஒரு சோர்ஸ் கண்டென்ட், இந்த சோர்ஸ் கண்டென்ட்டும் வந்து கீ லாக் பண்ணி தான் வச்சுருப்பாங்க, அதை நீங்கள் எங்கேயும் காப்பி பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி வந்து கண்டென்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ்னு ஒரு 10 கம்பெனி இருக்காங்கன்னே வச்சுக்குவோம் இந்தியாவில். ஸோ அந்த கம்பெனிஸ் எல்லாத்துக்கும் ஒரு காப்பீஸ் போகும் பேஸ்ட் ஆன் ப்ரொடியூசர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கன்சர்ன். எனக்கு இந்த கண்டென்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு படம் போகணுங்கிறது எல்லாமே மெயிலில் கான்வர்சேஷன்ஸ் நடக்கும், அக்ரிமெண்ட்ஸ் பேஸ் பண்ணி கண்டென்ட்ஸ் போகும். ஸோ அந்த கண்டென்ட்டை வந்து எந்தெந்த தேட்டருக்கு போடணும் அப்படிங்கிற கீ எனேபிள்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கீ எனேபிள்மெண்ட் கேடிஎம்னு சொல்லுவாங்க. நீங்கள் இப்போது கேடிஎம் வரல அப்படின்னு நீங்கள் நிறைய ட்விட்டரில் ஃபேஸ்புக்கிலலாம் பார்ப்பீங்க. ஸோ அது வந்து கீ எனேபிள்மெண்ட். அந்த கீ எனேபிள்மெண்ட்டோட வேலை என்ன அப்படின்னா, சரி இதுதான் சர்வர், இந்த சர்வருக்குன்னு ஒரு சீரியல் நம்பர் உண்டு. இப்போ ஒரு கண்டென்ட் வந்து நம்மளுக்கு வருது, அந்த கண்டென்ட்டை வந்து இதில் காப்பி பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு ஃபைலாக தான் வரும், அதை காப்பி பண்ணிட்டாங்க. இதை ப்ளே பண்ண முடியுமான்னா ப்ளே பண்ண முடியாது. அதை நீங்கள் என்ன பண்ணாலும் வந்து அதை டேம்பரே பண்ண முடியாது. அதுக்கு அந்த கேடிஎம்மை ஜென்ரேட் பண்ணி அனுப்புவாங்க, இந்த சீரியல் நம்பரை மேட்ச் பண்ணி. அந்த சீரியல் நம்பர் மேட்ச் பண்ணி அந்த கேடிஎம் வந்து ஜென்ரேட் ஆகி அது நீங்கள் போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த பர்டிகுலர் டைம்லேருந்து அது ப்ளே ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து எப்படின்னா ஒவ்வொரு சர்வரையும் அவங்க மேப் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த சர்வர் இந்த தேட்டரில் இருக்குங்கிற மேப்பிங் வந்து இந்த கண்டென்ட் டெலிவரி கம்பெனிஸ் வந்து அதை மேப் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ஒரு ஷோக்கும் ஒரு கீ வரணுமா? ஒவ்வொரு ஷோக்கும் கிடையாது, அது டிபெண்ட்ஸ் ஆன் த அக்ரிமெண்ட் பிட்வீன் டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த எக்ஸிபிட்டர். ஓகே. ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் எக்ஸிபிட்டருக்கும் நான் ஒரு நாள் படம் போடணும், ஒரு ஷோ படம் போடணும், இல்லை 10 நாளைக்கு 30 நாளைக்கு, டிபெண்ட்ஸ் ஆன் தேர். சில கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்து கேடிஎம் எனேபிள்மெண்ட்டே இருக்காது. நீங்கள் பார்க்குற நிறைய சரி எப்படி உங்களோட இப்போ டால்பி ஸ்ட்ரிங்கர்ஸ்லாம் தேட்டரில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து 7.1க்கு ஸ்ட்ரிங்கர் பார்த்துருப்பீங்க, அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் ஓப்பன் கண்டென்ட், இதெல்லாம் லைசன்ஸே இருக்காது. நீங்கள் அதை தூக்கி காப்பி பண்ணி ப்ளே பண்ணலாம், ஆனால் சர்வரில் தான் ப்ளே ஆகும். டி சினிமா சர்வர் வேணும். நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் ப்ளே ஆகுமா? ப்ளே ஆகாது. சரி, நீங்கள் ஃபோன் எனி மீடியம் அதில் ப்ளே ஆகாது. இதுக்கு வந்து ஒரு டிஜிட்டல் சினிமா சர்வர் வேணும். டிசிஐ நார்ம்ஸ் படி ஒர்க் ஆகிற ஒரு டிஜிட்டல் சினிமா சர்வர் வேணும். அதில் மட்டும்தான் இந்த கண்டென்ட் ப்ளே ஆகும் வித் த கேடிஎம். ஓகே, ஃபைன். அப்போது இன்னொன்று, இப்போ வந்து ஒரு ஃபைல் இமேஜ் உள்ளே வந்துடுச்சு அப்படின்னா அதை பைரேட் பண்ணுறதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது இல்லையா? அதுக்கு பைரேட் பண்ணுறதுக்கு தேட்டர் சைட்லேயும் வாய்ப்புகள் கிடையாது, இது கண்டென்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறவங்களுக்கும் வாய்ப்புகள் கிடையாது. கண்டென்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சர்டைன் நார்ம்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் வந்து ப்ரொடியூசர் கவுன்சில், எக்ஸிபியூட்டர் கவுன்சில் எல்லாத்தையும் தாண்டி தான் அவங்க வந்து ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதிலேருந்து கண்டென்ட் வெளியே போகிறதுக்கு 100% நோ சான்ஸ். அண்ட் அந்த கண்டென்ட்டை நீங்கள் தேட்டரில் போட்டு தேட்டர்லேருந்து காப்பி பண்ணி ஒருத்தன் போய் பைரேட் பண்ணுறது அப்படிங்கிறதும் 100% நோ சான்ஸ். இங்கேருந்து நீங்கள் கண்டென்ட்டை தூக்கி கையில் கொடுத்து விட்டிங்கனாலும் அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, ஃபைன். ஸோ அடுத்தது வந்து இந்த கேடிஎம்மில் தான் வந்து லாக் பண்ணுவாங்க. அந்த கேடிஎம் இருந்தால் மட்டும்தான் அந்த கண்டென்ட்டு ப்ளே ஆகும். ஓகே. இப்போது இத்தனை மணிக்கு ஷோ அப்படின்னா அது அத்தனை மணிக்கு அந்த ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகுமா, இல்லை ஆப்ரேட்டர் மேனுவலாக அத்தனை மணிக்கு நீங்கள் ப்ளே பண்ணணுமா? இல்லை, பிளேயிங் இதெல்லாம் வந்து மேனுவல் இதுதான். நீங்கள் வந்து இதை வந்து ஆட்டோமேட் பண்ணலாம். அதாவது இன்டர்னலாக இங்கே உள்ளுக்குள்ளே தேட்டரில் வந்து வேணும்னா நீங்கள் ஆட்டோமேட் பண்ணலாம். ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, எல்லா சர்வர்லேயும் வாய்ப்புகள் இருக்குது. தனியாக ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கு தனியாக பேக்கப் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் இருக்குது, அதிலெல்லாம் ஆட்டோமேட் பண்ணலாம். பட் எல்லா தேட்டர்ஸ்லையும் ப்ரிஃபரபிளி வந்து ஒரு ஆப்ரேட்டர் வச்சு தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் அது ட்ரெடிஷ்னல் மெத்தட். ஓகே. இப்போ நம்ம முன்னாடிலாம் வந்து ஒரு ஹீரோவோட சாங்லாம் வந்து நம்ம வந்து ரீப்ளே கேட்போம், ஒன்ஸ் மோர் சொல்லிட்டு போடுவாங்க ஆக்சுவலாக. இப்போ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் அந்த மாதிரி ஒரு சாங்கையோ ஒரு சீனையோ ரிப்பீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்குது, ஆனால் அது ஒரு அந்த ப்ராசஸ் வந்து முன்னை விட இப்போ சிம்பிள் தான். டிபெண்ட்ஸ் ஆன் த சர்வர். ஓகே. ஸோ ஒரு சர்வரில் அதுக்கு ஆப்ஷன் இருக்கும், ஒரு கம்பெனிக்காரன் அதை எனேபிள் பண்ணியிருப்பான், இன்னொரு கம்பெனிக்காரனால அதை எனேபிள் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு செட்பேக்ஸ் இருக்குது. நீங்கள் பழைய படங்கள் ரீல் வச்சுருக்க படங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
அதுலேயுமே வந்துட்டு உங்களுக்கு உடனே எல்லாம் போட்டுற மாட்டாங்க. நீங்கள் ரீப்ளேன்னு கேட்குறீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் ஆகும். ஏன்னா அந்த ரீலை கையில் சுற்றணும், வைண்டிங் வீலில் சுற்றணும், சுற்றி அதை ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும், திருப்பி அந்த ஃப்ரேமில் வந்து ரன் பண்ண ஆரம்பிக்கும். அப்போல்லாம் வந்து ஆப்ரேட்டர்ஸ் தான் வந்து பாதி எடிட்டர்ஸாக இருப்பாங்க. அவங்க தான் கட் பண்ணுவாங்க, ஒட்டுவாங்க, எல்லா வேலையும் நடக்கும். இப்போ வந்து அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. இது வந்து நீங்கள் ஒரு VLC மீடியா பிளேயரில் வந்து ஒரு படம் பார்க்குற மாதிரி தான். ஃபார்வேர்டு ரிவைன்லாம் பண்ணணும் அப்படின்னா பண்ணி பார்க்கலாம். ஆனால் அதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு. சில கண்டென்ட் ப்ரொவைடர்ஸ் வந்து ஷோ பேஸாக ஒரு நாளைக்கு 5 ஷோ தான் ஓட்டணும் அப்படிங்கிறதுக்கு கேடிஎம் கொடுப்பாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் எக்ஸிபிட்டர்ஸ் அக்ரிமெண்ட். ஒரு சில கண்டென்ட் ப்ரொவைடர் வந்து 7 நாளைக்கு அக்ரிமெண்ட்டு. ஸோ 7 நாளைக்கு நீங்கள் எத்தனை ஷோ ஓட்டினாலும், பட் அதுவுமே அக்ரிமெண்ட் பிட்வீன் எக்ஸிபிட்டர் அண்ட் த டிஸ்ட்ரிபியூட்டர். ஓகே. ஸோ இப்போ வீடியோ பற்றி நீங்கள் ஃபுல் டீட்டெயில் கொடுத்தீங்க ப்ரோ. இப்போ ஆடியோ, ஸோ ஆடியோன்னு வரும்போது அஃப்கோர்ஸ் நீங்கள் ரைட் சைடில் பார்க்குறீங்க, நிறையா ரேக்ஸாக இருக்குது நமக்கு தெரியுது. இது என்னது, இப்போ இதில் இருக்கிற செட்டப் வந்து எக்ஸாக்டாக என்ன பண்ணியிருக்கோம் அதை பற்றி சொல்லுங்கள். இப்போது வீடியோ ஆடியோ அப்படின்னு நீங்கள் இப்போ பார்க்குறோம் அப்படின்னா கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்டென்ட் தான். அந்த கண்டென்ட்டில் தான் வந்து உங்களுக்கு ஆடியோவும் வரப்போகுது, வீடியோவும் வரப்போகுது. ஸோ வீடியோவை பொறுத்த வரைக்கும் அது 4Kவா 2Kவா அப்படிங்கிறத ப்ரொஜெக்டரை பேஸ் பண்ணி அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அவங்க கண்டென்ட் கொடுப்பாங்க. சேம் வே இது வந்து 5.1 7.1 அட்மாஸா. ஸோ இதுதான் மேஜராக இருக்கிற 3 ஃபார்மேட்ஸ் குளோபலி. இது 3 ஃபார்மேட்ஸ் தான் போயிட்டுருக்கு. இது போக DTS-Xன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது, IABன்னு சொல்லுவாங்க. IABங்கிறது இம்மர்சிவ் ஆடியோ பண்டல்னு சொல்லுவாங்க. இது எல்லா ஃபார்மேட்டையும் அதில் ஒரு ஃபார்மேட்டாக நம்ம வந்து ஒரு 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 யூனிவர்சல் ஃபார்மேட்டாக எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஃபார்மேட்ஸ் இருக்குது. இங்கே பண்ணியிருக்கிறது டால்பி அட்மாஸ். ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு கண்டென்ட்டில் இருக்கிற வீடியோ பார்ட் வந்து ப்ரொஜெக்டருக்கு போயிடும். அதோட ஆடியோ பார்ட் வந்து டிஜிட்டல் சிக்னலாக வந்து இதோட ப்ராசஸருக்கு வந்துடும். இதுதான் வந்து டால்பி அட்மாஸோட ப்ராசஸர். இந்த ப்ராசஸர்லேருந்து ப்ராசஸிங் நடந்து இந்த ப்ராசஸரோட வேலை என்ன அப்படின்னா இந்த ரூமோட டேட்டா நான் கொடுக்கணும், இந்த ரூமோட லென்த்து விட்த்து எல்லா டேட்டாவும் நான் கொடுக்கணும். அதுக்கடுத்து கேலிப்ரேட் பண்ணணும். கேலிப்ரேஷனுங்கிறது வந்து நான் ஸோ ஒவ்வொரு ஸ்பீக்கரையும் வந்து நான் ஒரு பர்டிகுலர் லெவல் வைக்கணும், பர்டிகுலர் ஃப்ரீக்குவென்சி மெயின்டைன் பண்ணணும். இது எல்லாத்தையும் நான் பண்ணி முடிக்கணும். அதுக்கு அடுத்து தான் வந்து ஸ்பீக்கர்ஸ்க்கெல்லாம் ரூட் ஆகும். இதை நான் வந்து உங்களுக்கு ஒரு 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 அதோட ப்ராசஸிங் பேஜே நான் காட்டுறேன். பேசிக்காக அது டியூனிங் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், டியூனிங். நீங்கள் காருக்கு பண்ணும்போது வந்து டியூனிங். அதே மாதிரி இங்கே வந்து மல்டிபிள் சேனல்ஸ் இருக்கும், அதோட டியூனிங் டேட்டா. ஓகே. அப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆம்புமே ஒரு சேனல், அதாவது எத்தனை ஸ்பீக்கர் இருக்கோ அத்தனை ஆம்ப் இதில் இருக்குன்னு சொல்லலாமா? ஆமாம் ஆமாம். ஓகே. ஸோ இப்போது அட்மாஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அட்மாஸ் வந்து ஒரு இப்போது இதை மட்டும் முன்னாடி சொல்லிடுறேன். எப்படின்னா சேனல் பேஸ்ட் ஆடியோ, ஆப்ஜெக்ட் பேஸ்ட் ஆடியோன்னு சொல்லுவாங்க. சேனல் பேஸ்ட் ஆடியோனா 5.1 7.1 ஸ்டீரியோ மோனோ இதெல்லாம் வந்து சேனல் பேஸ்ட் ஆடியோ. ஆப்ஜெக்ட் பேஸ்ட் ஆடியோங்கிறது அட்மாஸ். ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு ஒரு லாகரிதமிக் ஸ்பெக்ட்ரம்னு வச்சுக்கோங்களேன். அதை பேஸ் பண்ணி இப்போ நான் இங்கே இந்த தேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வந்து 9 ஸ்பீக்கர் இருக்கும். இதுக்கடுத்து நம்ம ஒரு தேட்டருக்கு போவோம், அந்த தேட்டரில் 9 ஸ்பீக்கர் இருக்கும். இன்னொரு அட்மாஸ் தேட்டரில் போட்டிங்கன்னா 10 ஸ்பீக்கர் இருக்கும், ஒரு அட்மாஸ் தேட்டரில் 12 ஸ்பீக்கர் இருக்கும், ஒரு அட்மாஸ் தேட்டரில் 5 ஸ்பீக்கர் தான் இருக்கும். இது கம்ப்ளீட்லி டிபெண்ட் அப்பான் த சைஸ் ஆஃப் த தேட்டர், லென்த் வித் டேட்டா. ஸோ மிக்சிங்கே எப்படி நடக்கும் அப்படின்னா அட் ப்ரீ ப்ரொடக்ஷன் மிக்சிங்கே எப்படி நடக்கும் அப்படின்னா லென்த் வித் டேட்டாவை வந்து லாகரிதமிக்காக XY ஆக்சிஸில் பண்ணுவாங்க. ஸோ XYZ ஆக்சிஸில் பண்ணும்போது நீங்கள் அதோட லாகரிதமிக் வேல்யூ மாற சைஸ் மாற உங்களோட ஆடியோ பொசிஷனிங் டேட்டா மாறும். அதை தான் வந்து ஆப்ஜெக்ட் பேஸ்ட் ஆடியோன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஜெக்ட் பேஸ்ட் ஆடியோ வந்து இன்னும் ப்ரிசைஸாக இருக்கும், உங்களோட சவுண்ட் ட்ராவல் பெட்டராக இருக்கும். ஸோ அதுதான் ஆப்ஜெக்ட் பேஸ்ட் ஆடியோ. இதில் சப்புங்கிற கான்செப்ட் உண்டா? அதுக்கு இன்னும் தனியாக ஆம்ப் வச்சுருப்பீங்களா? ஆமாம், சப்பு. இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே 5.1 அப்படின்னாலே 0.1ங்கிறது சப் ஊஃபர், 7.1னா 0.1ங்கிறது சப் ஊஃபர். அட்மாஸில் வந்து 3 சப் ஊஃபர்ஸ் இருக்கும். ஒன்று வந்து மெயின் சப் ஊஃபர்ஸ் ஆன் த ஸ்டேஜ், ஒன்று வந்து லெஃப்ட் சப் ஊஃபர்ஸ், ரைட் சப் ஊஃபர்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து சரவுண்ட் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, சரவுண்ட் பேஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ லெஃப்ட் சரவுண்டுக்கு ஒரு சரவுண்ட் பேஸ் மேனேஜ்மெண்ட் சப் ஊஃபர்ஸ் இருக்கும், ரைட் சரவுண்டுக்கு ஒரு சரவுண்ட் பேஸ் மேனேஜ்மெண்ட் சப் ஊஃபர்ஸ் இருக்கும். இதை நம்ம உள்ளே போய் நம்ம பார்க்கும்போது வந்து உங்களை ஸ்பீக்கராகவே நீங்கள் அதை பார்க்க முடியும். ப்ரோ, இப்போது ஆக்சுவலாக முன்னாடி இருந்து நாங்கள் படம் பார்க்கும்போது இப்போ ஒருத்தர் பேசுகிறாரு அப்படின்னா லைக் அந்த மூலையிலேருந்து பேசினா கூட அது அங்கே ஆடியோ வர மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். பட் இங்கே நமக்கு சென்ட்ருன்னு பார்த்தா இங்கே நடுவில் தான் இருக்குது. இப்போ நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வரைக்கும் சென்ட்ருங்கிறது ஒரு வோக்கலுக்கு தான். ஒரு டயலாக் வருது அதுனா அது சென்ட்ரலேருந்து மட்டும்தான் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது எப்படி ஆக்சுவலாக மேனேஜ் ஆகும்? இது இது எப்படின்னா
ஒரு சினிமா பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் வந்து எப்பயுமே வந்து பேசுகிற கேரக்டர்ஸ் எப்பயுமே வந்து ஒரு 2/3 பொசிஷன் ஆஃப் த ஸ்க்ரீனில் தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த ஃப்ரேம் எடுத்துக்கிட்டிங்கனாலே அந்த ஃப்ரேமில் வந்து ஒரு 2/3 ஆஃப் த ஹைட்டில் தான் இருப்பாங்க. ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக ஃபாலோ பண்ணுறோம். ஸோ நீங்கள் எனி கேரக்டர் நீங்கள் இப்போ ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஆட்கள் இருந்தாலும் அவங்க பேசுகிறவங்க சென்டரில் தான் இருப்பாங்க. ஸோ அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் அக்கார்டிங் டு நீங்கள் காதில் கேட்குற சவுண்ட் நீங்கள் கண்ணை மூடிட்டு இருந்தாலும் எங்கேருந்து வருதுங்கிற சவுண்ட் லொக்கேஷன் உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த அதே மாதிரி தான் இதுவும் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இப்போது இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் ஒரு மனுஷன் இந்த இடத்துலேருந்து பேசுகிறான்னா அந்த இடத்துல தான் சவுண்டு வரணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த கான்செப்ட் ஆஃப் எல்சிஆர். இந்த எல்சிஆரை வைக்கிறதுக்குமே ஒரு பொசிஷன் உண்டு. ஸோ இந்த எல்சிஆரை எப்படி பொசிஷன் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்க்ரீனோட ஹைட்டில் 2/3 ஆஃப் த ஹைட்டில் தான் வந்து மிட் போர்ஷனுக்கும் ஹெச்எஃப் போர்ஷனும் சென்டரில் வந்து சீட் ஆகும். ஸோ அப்போ தான் வந்து வோக்கல் வந்து கரெக்டான த்ரோ இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியில் வந்து நீங்கள் சொன்னது வந்து சென்டரில் தான் மோஸ்ட்லி வோக்கல் வரும் அப்படின்னு சொன்னீங்க. எஸ், 5.1 இருந்த வரைக்கும் வந்து சென்டரில் தான் வோக்கல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. லெஃப்ட் அண்ட் ரைட்டை வந்து மோஸ்ட்லி வந்து ஆம்பியன் சவுண்ட்ஸு பிஜிஎம்ஸு இதான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அட்மாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது அதோட மிக்ஸோட ஸ்டாண்டர்டே மாறிடுச்சு. ஸோ இப்போ 5.1 அந்த மாதிரி வந்து மேக்ஸிமம் பேனோட வந்து அந்த பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் எதெல்லாம் அவங்களால யூஸ் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் வந்து வோக்கல்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சரவுண்ட்ஸ்லேயும் வோக்கல் வருது, எல்லா பக்கமும் வோக்கல்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் லெஃப்ட் அண்ட் ரைட்லையுமே வோக்கல் வரும். லெஃப்ட் அண்ட் ரைட்லையும் வோக்கல் வரும். டிபெண்ட்ஸ் ஆன் ஈக்குவல் ஸ்ட்ரென்த் ஆஃப் சவுண்ட் இருக்காது. ஏன்னா மோஸ்ட்லி வந்து டயலாக் போர்ஷன்ஸ் எல்லாமே சென்டருக்கு வந்துடும். ஏன்னா இப்போ நான் தான் பேச ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா நான் ஸ்டேஜ் சென்டர் பாட்டில் வந்துடுவேன். ஸோ என்னை வந்து காட்டும்போது வந்து நான் சென்டரில் தான் இருப்பேன், என் மூஞ்சி சென்டரில் இருக்கும். ஸோ நான் சென்டர் ஸ்பீக்கரில் தான் என்னோடய வோக்கல் இருக்கும். ஸோ இது லெஃப்ட்டில் ஒரு கேரக்டர் இருக்கான், அவன் பேசுகிறது அங்கே வரும். ஸோ அதுதான் வந்து உங்களை வந்து இம்மர்சிவாக ஒரு ரூம்குள்ளே உட்கார வைக்கும். உங்களை வந்து இது இப்போ எண்ட் ஆஃப் தி டே வந்து தேட்டரில் எதுக்கு படம் பார்க்குறோம், உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெட்டர் ஆகணும். ஸோ உங்களுக்கு வீடியோவில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது, ஆடியோவில் எக்ஸ்பீரியன்ஸ் எப்போ கிடைக்கும் உங்களுக்கு அந்த பிளான் நடக்கும்போது தான் நடக்கும். இல்லைனா நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ்லேயே படம் பார்த்துடலாம். ஹெட்ஃபோன்ஸில் படம் பார்க்கலாம், வீட்டில் ஹோம் தேட்டரில் படம் பார்க்கலாம், என்ன பார்த்தாலும் வந்துட்டு ஒரு தேட்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேட்டரில் தான் கிடைக்கும். ஸோ அந்த லெவல் ஆஃப் ஒர்க் வந்து படத்துலையும் பண்ணணும், தேட்டர்லையும் பண்ணணும். அப்படின்னா தான் உங்களுக்கு அவுட்புட் பெட்டராக ஒரு கொலாபரேட்டிவ் எஃபோர்ட். எஸ். ஃபைன். இப்போ நம்ம இங்கே ஃப்ரண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கொலா மாதிரி 2 இருக்குது, கீழே ஒரு பாக்ஸ் இருக்குது, ரைட்? இது எல்லாம் சேர்ந்து தான் வோக்கலில் டெலிவரி பண்ணுதா, இல்லை இங்கே மேலே இருக்கிறது ட்விட்டர்னு நம்ம எடுத்துக்கலாமா? இது எப்படி அது ஆக்சுவலாக? இது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். எப்படின்னா நீங்கள் கார் ஆடியோவில் பண்ணுற மாதிரி தான். ஊஃபர், மிட்டு, ஹெச்எஃப் நீங்கள் 3வேன்னு சொல்லுவீங்க. சப்வூஃபர் போட்டிங்கன்னா அது சப்வூஃபர் தனியாக போய்டும். ஸோ இதுவும் 3வே ஸ்பீக்கர்ஸ் தான் இங்கே இருக்குது. ஸோ 3வே 4வே ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, 2வே ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, பேசிவ் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. இங்கே இருக்கிறது 3வே ஸ்பீக்கர்ஸ். நம்ம பேசின மாதிரி இது எல்எஃப், இது மிட்டு, இது ஹெச்எஃப். ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு ஆடியோவை கிளியர் பண்ணும். ஸோ உங்களுக்கு ஆடியோ ஸ்பெக்ட்ரம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 20,000 to 20,000 வரைக்கும் ஒரு மனுஷனால் கேட்க முடியும் அப்படிங்கிறது வந்து ஆடியோ ஸ்பெக்ட்ரமோட ஸ்பெக். ஸோ இந்த 20,000 to 20,000 வரைக்கும் ஒரே ஸ்பீக்கரால் டெலிவர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியும். ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஆனால் அந்த லெவலுக்கு உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்காது. ஸோ அதை என்ன பண்ணாங்க அப்படின்னா டிஸ்டிங்விஷ் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ தான் எல்எஃப், மிட்டு, ஹெச்எஃப், விஹெச்எஃப், ஸோ மல்டிபிள் ஸ்பீக்கர்ஸ் போட்டு கிராஸ் ஓவர் கட் பண்ணுவாங்க. ஸோ கிராஸ் ஓவர் கட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி வரைக்கும் இங்கே இருக்கும், இன்னொரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில் இன்னொரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி வரைக்கும் அடுத்த ஸ்பீக்கர்ஸில் ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஸ்பெஷலைஸ் ஸ்பீக்கர்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த ஸ்பெஷலைஸ் ஸ்பீக்கர்ஸோட காம்போனன்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பீக்கர். ஸோ இப்போ நீங்கள் சரவுண்ட்ஸ்னு போய் பார்த்தீங்கனாலும் வந்து 2வே சரவுண்ட்ஸாக இருக்கும். ஸோ எல்எஃப் ஒன்று இருக்கும், ஹெச்எஃப் ஒன்று இருக்கும், நடுவில் ஒரு கிராஸ் ஓவர் போர்டு இருக்கும். ஓகே. இப்போது நெக்ஸ்ட்டு கேபிளிங் பார்ட். இப்போ நீங்கள் கார் ஆடியோவே நாங்கள் சொல்லுவாங்க லைக் கேபிளிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு நமக்கு டிரைவர்ஸ் இம்பார்ட்டண்ட்டோ ஈக்குவலாக வந்து கேபிளிங் இம்பார்ட்டன்ட். எஸ். இதுலேயும் இந்த ஆப்டிக்கலுங்கிற மாதிரி கான்செப்ட் இருக்கா, இல்லை என்ன மாதிரி கேபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க? இப்போ நீங்கள் கேபிள்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேபிள்ஸ் தான் முக்கியமான விஷயம். நீங்கள் எவ்வளவு பெரிய ஸ்பீக்கர் போட்டாலும் எவ்வளோ பெரிய ஆம்ப்ளிஃபையர் போட்டாலும் நடுவில் இருக்கிற கேபிள்ஸ் வந்து நீங்கள் குவாலிட்டி கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட சேம் ஆம்ப்ளிஃபையர் நீங்கள் என்ன எஃபோர்ட்டில் வந்து உங்களுக்கு பவர் கொடுக்குதோ அதே எஃபோர்ட் வந்து உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸுக்கு வராது. ஸோ கேபிள்ஸ் வந்து ஒரு மேஜர் பார்ட். ஸோ இது இங்கே என்ன பண்ணுறோன்னா பியூர் காப்பர் கேபிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அங்கே பார்த்தீங்கனாலுமே வந்துட்டு ஆக்சிஜன் ஃப்ரீ கேபிள்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சிஜன் ஃப்ரீ கேபிள்ஸ்னால் சேம் அதே தான்,
காப்பர் பியூர் காப்பர் கேபிள்ஸ். அதான் இதில் டெக்னிக்கலாக வேறு ஸ்பெக் பேசலாம். பட் பியூர் காப்பர் கேபிள் யூஸ் பண்ணணும். அதோட ட்ரான்ஸ்ஃபர் ரேட் பெட்டராக இருக்கணும். நீங்கள் ஆப்டிக்கல்னு சொல்கிறது வந்து சிக்னல் லெவலில் இருக்கும். சிக்னல் லெவலில் வந்து ஆம்ப்ளிஃபையருக்கும் ப்ராசஸருக்கும் நடக்கிறது. ஆம்ப்ளிஃபையர்லேருந்து ஸ்பீக்கருக்கு போகிறது எல்லாமே வந்து பியூர் அனலாக் கேபிள் விச் இஸ் அ பியூர் காப்பர் கேபிள். நீங்கள் இங்கே பார்க்குறது எல்லாமே வந்து ஒரு ஃபயர் ரெசிஸ்டன்ட் கிரேட் ஒரு ஆர்ஆர் கேபிளோ ஃபினோலெக்ஸ் கேபிளோ ஸோ எனி பிராண்ட் ஆஃப் தட் மேட்டர். பட் ஃபயர் ரெசிஸ்டன்ட் கேபிள் ஒவ்வொரு ஸ்பீக்கருக்கும் எத்தனை ஸ்கொயர் ஸ்பீக்கர் கேபிள் யூஸ் பண்ணுறோங்கிறது இருக்குது. ஸோ இப்போது இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்எஃப்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஸ்கொயர் கேபிள்ஸ் இருக்கும். மிட்டுக்கும் ஹெச்எஃப்க்கும் 4 ஸ்கொயர் இருக்கும். சப்வூஃபர்ஸுக்கு 6 ஸ்கொயர் இருக்கும். சரவுண்ட்ஸுக்கு 4 ஸ்கொயர் இருக்கும். ஸோ நம்ம என்ன கேபிள் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் முக்கியம். இப்போ நான் இந்த இடத்துல வந்து நான் 2 ஸ்கொயர் கேபிளை யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இது 4 போக்கில் வந்து ரொம்ப ரிஜிட் ஆகிடும். அதோட பிரேக்கிங் பாயிண்ட் அட்டைன் பண்ணிடும். காப்பர் தான் அது எண்ட் ஆஃப் தி டே. நான் இதே இடத்துல வந்து ஒரு 4 ஸ்கொயர் யூஸ் பண்ணேன் அப்படின்னா இது ரிஜிட் ஆகிடும். இப்போ இன்னும் இது ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்குது. இந்த தேட்டர் கிட்டத்தட்ட வந்து 8 இயர்ஸாக ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ கேபிளை சூஸ் பண்ணுறதும் இதில் மேட்டர் இருக்குது. ஓகே ஃபைன். இப்போது கேபிள் வந்து யூஸ்வலாக என்ன சொல்லுவோம்னா லைக் லென்த்து கூட லாஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்மளோட ஆப்ரேட்டர் ரூம் பார்த்தீங்க, உங்கள் ஆம்ப் இருந்த இடம் வந்து மோர் தென் 100 ஃபீட் தள்ளி இருக்குது. அப்போ நடுவில் ஏதாவது பூஸ்டர்ஸ் மாதிரி நம்ம அதுக்கு ஏதாவது யூஸ் பண்ணுவோமா, இல்லை அங்கே கனெக்ட் பண்ணால் டேரெக்டாக இங்கே தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குமா? இல்லை, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். அது வந்து மோர் தென் 100 மீட்டர்ஸ் தான். ஓகே. ஸோ 100 மீட்டர்ஸ் வரைக்குமே வந்துட்டு இது வந்து ஏசி வோல்டேஜ் தான். அது ஏசி வோல்டேஜில் லோயர் வோல்டேஜ் அவ்வளோதான். இது ஒரு 40 வோல்ட்டு 50 வோல்ட்டு 70 வோல்ட் ரன் ஆகும். ஸோ எனி ஏசி வோல்டேஜ் இட் ஹேஸ் அ கெப்பாசிட்டி டு ரன் அப் டு 100 மீட்டர்ஸ். ஆஃப்டர் தட் தான் நீங்கள் வந்து பூஸ்ட் பண்ணுவீங்க. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் பார்த்தீங்கனாலே வந்து 100 மீட்டருக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மருங்கிற மாதிரி தான் வந்து எல்லா இடத்துலையுமே வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்காக. ஓகே. இப்போ நம்ம சப்வூஃபர்ஸை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 பெரிய பாக்ஸஸ் இருக்குது. ஸோ இந்த 4 பெரிய பாக்ஸஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு பாக்ஸ்லையும் 2 டிரைவர்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க, ஸ்பீக்கர் டிரைவர்ஸ். ஸோ இது வந்து ஒரு 18 இன்ச்சஸ் ஸ்பீக்கர் டிரைவர். ஒவ்வொரு பாக்ஸ்லையும் 2ங்கும்போது மொத்தம் 8 இருக்குது. இதுவுமே வந்து டிபெண்டிங் ஆன் த தியேட்டர் சைன்ஸ். இந்த தியேட்டருக்கு எனக்கு 4 டியூவல் 18 தேவைப்பட்டது. சில தியேட்டருக்கு எனக்கு 2 தேவைப்படும், சில தியேட்டருக்கு 6 தேவைப்படும், சில தியேட்டருக்கு 8 தேவைப்படும். டிபெண்ட்ஸ் ஆன் த தியேட்டர். இது வந்து டிசைனில் கொண்டு வரது தான். ஸோ டிசைனில் நம்ம என்ன கேல்குலேஷன், ஸோ இப்போ நான் பர்டிகுலராக ஒரு இடத்துல வந்து எனக்கு 95 dB அச்சீவ் ஆகணும் அப்படின்னா அந்த 95 dB அச்சீவ் பண்ணுறதுக்கு எத்தனை வேணும் அப்படிங்கிறத ரிவர்ஸ் கேல்குலேஷன் பண்ணுவோம். ஸோ நான் வாட்டேஜ் ஆஃப் ஸ்பீக்கர்ஸு, அதை ட்ரைவ் பண்ண ஆம்ப்ளிஃபையர்ஸு, சென்சிட்டிவிட்டி ஆஃப் த ஸ்பீக்கர்ஸ், இது எல்லாத்தையுமே ரிவர்ஸ் கேல்குலேட் பண்ணுவேன். அந்த ரிவர்ஸ் கேல்குலேஷனை வச்சு தான் வந்து நான் எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் போட போகிறேன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது வந்து ட்ரெடிஷ்னல் ஃப்ரண்ட் ஃபயரிங் ஸ்பீக்கர்ஸ், ஃப்ரண்ட் ஃபயரிங் சப்வூஃபர்ஸ். இது வந்து QSEங்கிற பிராண்ட்லேருந்து. ஸோ இதுக்கு அடுத்து நான் இன்னொரு தியேட்டர்லையும் காட்டுறேன். அது வந்து ஹார்ன் லோடட் சப்வூஃபர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹார்ன் லோடட் சப்வூஃபர்ஸுங்கிறது வந்து சரி இதை விட அது இன்னும் கொஞ்சம் டீப்பராக போகும். சப் ரெஸ்பான்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பராக இருக்கும். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இது எப்படி நம்ம ப்ரொஜெக்டரில் வந்து லேம்பு லேசரு அப்படிங்கிறமோ அதே மாதிரி ட்ரெடிஷ்னலி ஃபயரிங் சப்வூஃபர்ஸ் அது வந்து ஹார்ன் லோடட் சப்வூஃபர்ஸ். ஓகே. இப்போ இந்த சப்வூஃபர் வந்து யூஸ்வலாக இந்த ஏர் வெண்ட் நம்ம சைடில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இப்படி இல்லாமல் ஷாலோ சப்வூஃபர்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் கார் இண்டஸ்ட்ரியில் அப்படி சொல்லுவாங்க. லைக் இந்த மாதிரி எந்த வெண்ட்ஸுமே இருக்காது, பேஸ் வந்து கொஞ்சம் மாதிரி ஸ்மூத்தராக இருக்கும். இது அந்த மாதிரி இதில் இருக்கா ஆக்சுவலாக? நீங்கள் சொல்கிறது சீல்டு சப்வூஃபர்ஸ் ஹோம் தியேட்டர்ஸில் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். சீல்டு சப்வூஃபர்ஸ் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் சீல்டு சப்வூஃபர் போடணுங்கிற சிச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா 4 பத்தாது, நம்பர் ஆஃப் சப்வூஃபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது எதனால் அப்படின்னா அதோட பவர் டெலிவரிங் கெப்பாசிட்டி வந்து கம்மி கம்பேர்ட் டு திஸ். ஸோ அதனால் வந்து நான் 4 போடுற இடத்துல 6 8 அதிகப்படுத்த வேண்டியது இருக்கும். ஸோ ட்ரெடிஷ்னலாக சினிமாவுக்கு பர்டிகுலராக வந்து சினிமான்னு இல்லாமல் இந்த ஓப்பன் அரினா பிக்கர் என்விரான்மெண்ட் எல்லாத்துக்குமே வந்து ஹார்ன் அதாவது ஏர் வெண்ட் இருக்கிறது தான் வந்து டிசைனே பண்ணுவாங்க. ஏன்னா அது ஒரு பவர் கொடுக்கும். ஓகே ஓகே. இப்போ நம்ம இந்த ஸ்க்ரீனே பார்த்தோம் அப்படின்னா லாங்கராக இருக்குது. பட் இந்த சப்பை வந்து ஒரு சைடாக வந்து நம்ம ஒதுக்கி இருக்கிறோம். ஆனால் இப்போ அந்த சைடில் அதர் சைடில் இருக்கிற ஆடியன்ஸுக்கு இந்த பேஸ் வந்து எப்படி ரீச் ஆகும்? ஏன் இதை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி அதர் சைடில் வைக்காமல் ஒரே சைடில் நம்ம வச்சுருக்கிறோம்? ஸோ பேசிக்காக வந்து சப்புங்கிறது வந்து ஒரு ஆம்னி டைரக்ஷனல் சவுண்ட். ஸோ இது வந்து ரூம் ஃபில்லிங் சவுண்டாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இது ரூமை ஃபில் தான் பண்ணும். ஸோ டைரக்ஷனல் ஸ்பீக்கர்ஸ் கிடையாது. ஸோ மிட்டோ ஹெச்எஃப்ஓ வந்து ஒரு டைரக்ஷனல் ஸ்பீக்கர்ஸ். அதனால தான் அதை வந்து எய்ம் பண்ணுறோம், ஹார்னில் போடுறோம். இது வந்து ஓப்பன் ஆம்னி டைரக்ஷனல் ஸ்பீக்கர்ஸ்.
அண்ட் இப்போ நான் இங்கே 2 அங்கே 2ன்னு நான் வைக்கலாம். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இருக்கிறத விட வந்து இங்கே நான் 2 பிரித்து வச்சேன்னா சேம் லெவல் எனக்கு கிடைக்குமானா கிடையாது, எனக்கு ஒரு ட்ராப் ஆஃப் லெவல் இருக்கும். இது எதனால் அப்படின்னா பேசிக்காக வந்து ஒரு சப்வூஃபரையும் இன்னொரு சப்வூஃபரையும் நான் ஒட்டி வைக்கும்போது அதில் எனக்கு ஒரு 3 dB எக்ஸ்ட்ரா பூஸ்ட் கிடைக்கும் டிஃபால்ட்டாக வித்தவுட் எனி அடிஷ்னல் ஆம்பிளிஃபிகேஷன். இது வந்து ஜென்ரல் ஃபிசிக்ஸ். ஸோ இதனால தான் வந்து நம்ம 4ஐயும் சேர்த்து வச்சுருக்கோம். அந்த 4ஐயும் சேர்த்து வைக்கும்போது வந்து இதுக்கு ஒரு 3 dB அதுக்கு ஒரு 3 dB அதுக்கு ஒரு 3 dB அச்சீவ் ஆகுதானே கிடையாது. இதையும் நான் அட்டாச் பண்ணும்போது ஒரு 3 dB பூஸ்ட் இருக்கும். நான் அடுத்த இந்த 2ஓட அட்டாச் பண்ணும்போது ஒரு 3 dB தான் பூஸ்ட் இருக்கும். ஸோ பேசிக்காக ஒரு சப்வூஃபர் மட்டும் ஆன் பண்ணும்போது இருக்கிற பவரை விட வந்து 4 சப்வூஃபரையும் ஆட் பண்ணும்போது எனக்கு 4 to 6 dB வந்து பூஸ்ட் இருக்கும் டிஃபால்ட்டாக வித்தவுட் எனி அடிஷ்னல் ஆம்பிளிஃபிகேஷன் பவர் பிகாஸ் ஆஃப் த கப்ளிங் எனர்ஜி. ஓகே, சூப்பர். இப்போது இந்த சப்பு தான் இந்த ஹால் முழுக்க க்ரியேட் ஆகிற பேஸை க்ரியேட் பண்ணுதா, இல்லை அங்கங்கே இருக்கிற அந்த சரவுண்ட் ஸ்பீக்கர்ஸும் கொஞ்சம் பேஸை வந்து டெலிவரி பண்ணுமா? ஸோ இப்போது அட்மாஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சப்வூஃபருக்குன்னு ஒரு செப்பரேட் டிஸ்க்ரீட் ட்ராக் இருக்கும். அந்த ட்ராக்கில் வர சவுண்டை சப்வூஃபரில் மட்டும்தான் ரீப்ரொடியூஸ் பண்ணுவோம். நீங்கள் சரவுண்ட் பேஸ் மேனேஜ்மெண்ட்டில் நான் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன், அது இப்போ பார்ப்போம். சரவுண்ட் பேஸ் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் பார்க்க போகிற சப்வூஃபர்ஸோட வேலை என்னென்னா இதோட ட்ராக்கை அதில் நாங்கள் ரீக்ரியேட் பண்ண மாட்டோம். அதில் ரீக்ரியேட் ஆக போகிற ட்ராக் என்ன அப்படின்னா சரவுண்ட்ஸ் இருக்குல்ல. ஸோ இப்போ நம்ம டிப்பிக்கலாக இப்போ பார்த்துட்ருக்கோம் LCR அண்ட் சப்வூஃபர்ஸ் பார்க்குறோம். இது 20லேருந்து 20,000 kHz 20,000 Hz வரைக்கும் நம்ம பேசுகிறோம். ஸோ இதில் வந்து இது எல்லாமே ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர்ஸாக இருக்கும். சரவுண்ட்ஸ் வந்து 20லேருந்து 20,000 வரைக்கும் வராது. ஸோ 50லேருந்தோ 60லேருந்தோ 70லேருந்தோ தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா அது ரொம்ப லோயர் பார்ட்டை வந்து இது பண்ண மாட்டாங்க, டிசைன்லேயே எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. ஸோ அந்த ஸ்பெக்ட்ரமையும் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக ஒரு ஃபுல் ஸ்பெக்ட்ரம் ஸ்பீக்கராக இருக்கணுங்கிறதுக்காக தான் சரவுண்ட் பேஸ் மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அட்மாஸில். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சரவுண்ட்ஸில் இருக்கிற லோயர் பேஸஸ் எல்லாம் இருக்குல்ல அதை மட்டும் ஃபில்டர் அவுட் பண்ணி அந்த சப்வூஃபரில் வந்து ரீக்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து சரவுண்ட் பேஸ் மேனேஜ்மெண்ட் சப்வூஃபர்ஸ். இது தனி ட்ராக். நீங்கள் கேட்குற சப்போட கான்டென்ட் ஃபுல்லாக இதிலேருந்து வர்றது தான். அது சப் மேனேஜ்மெண்ட் தான். தீனா ப்ரோ, இப்போது ஒரு தியேட்டர் அப்படின்னு இருக்கும்போது முக்கியமாக சவுண்டு, இப்போ நம்ம பேசும்போதே பார்த்தீங்கன்னா அந்த எக்கோ இல்லாமல் ரொம்ப சட்டிலாக இருக்கு. அப்போது இந்த மாதிரி தியேட்டர்ஸுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த சவுண்ட் ப்ரூஃபிங் அப்படின்னு சொல்லி ஏதாவது பண்ணுவாங்களா, இல்லை இதோட சிவில் ஒர்க் பண்ணும் போதே அதுக்குன்னு ஏதாவது கேர் எடுப்பாங்களா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, ஸோ இப்போது எந்த அளவுக்கு தியேட்டரில் வந்து சவுண்ட் சிஸ்டம் இம்பார்ட்டண்ட்டோ அந்த அளவுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இன் அக்கோஸ்டிக்ஸுமே இருக்குது. ஸோ ஏன்னா இப்போ இவ்வளோ பெரிய ஏரியா நம்ம அக்கோஸ்டிக்ஸ் பண்ணாமல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் லைக் ரிவர்பரேஷன் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ தென் நம்ம ஸ்பீக்கர் சிஸ்டமே ஹெவியாக போடும்போது உங்களால் அந்த ஆடியோ கிளாரிட்டியாக லிசன் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக அக்கோஸ்டிக் இஸ் மேண்டேட்ரி. ப்ரோ இப்போ நீங்கள் தியேட்டரில் கேட்ட கேள்விக்கு இங்கே தான் வந்து நம்ம அதுக்கான பதில் வந்து செட்டப்பாகவே நம்ம வச்சுருக்கோம். ஸோ எப்படின்னா அதோட மினியேச்சர் தான் இங்கே இருக்குது, தியேட்டரோட மினியேச்சர் இங்கே இருக்குது. ஸோ தியேட்டரில் கண்டிப்பாக அக்கோஸ்டிக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ அது எந்தெந்த லெவலில் என்னென்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் அக்கோஸ்டிக்ஸ் இருக்குது, எதுக்காக அந்த அக்கோஸ்டிக்ஸ் வந்து மேண்டேட்ரின்றதையும் நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். எப்படின்னா எக்கோ வந்து கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். தியேட்டரில் நீங்கள் பார்த்த மாதிரி நிறைய பெரிய பெரிய ஸ்பீக்கர்ஸ் பார்த்துருப்பீங்க, பெரிய பெரிய செட்டப்ஸ் இருந்திருக்கும். ஸோ அங்கே வந்து கண்டிப்பாக அந்த அக்கோஸ்டிக்ஸ் வந்து ஹெவியாக பண்ணால் தான் பண்ண முடியுன்றது ஒன்று இருக்குது. ப்ளஸ் நம்ம ஹோம்லேயும் நம்ம அதே மாதிரி பண்ணுறோம். ஸோ ஹோமில் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா சேம் தான், மினியேச்சர் டைப் ஆஃப் சினிமா தியேட்டர் தான் அதுவும். ஸோ அங்கேயும் வந்து நம்ம அக்கோஸ்டிக்ஸ் பண்ணுவோம். அதுலேயும் வேரியன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த டைப் ஆஃப் வேரியன்ஸ் ஆஃப் அக்கோஸ்டிக்ஸ் லேயர்ஸே நான் உங்களுக்கு வந்து இங்கே நம்ம ஆஃபீஸில் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் தியேட்டரில் பார்த்தீங்க இல்லையா, ஸோ தியேட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவங்களோட ஸ்கொயர் ஃபீட் வால்யூமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப லார்ஜ் ஏரியா. ஸோ அப்படின்றப்ப லார்ஜ் ஏரியாவுக்குமே வந்து நிறைய லேயர்ஸ் வச்சு பண்ணணுன்ற அவசியம் ஒன்றும் இல்லை. அங்கே வந்து ஏர் கேப்ஸ் நிறைய கொடுப்பாங்க. ஸோ ஏர் கேப் எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா இப்போ இதுதான் ஃபேப்ரிக் லெவல் அப்படின்றப்போ ஃபேப்ரிக்லேருந்து இதுதான் வால். ஸோ இந்த வால் டு ஃபேப்ரிக் வந்து ஏர் கேப் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஸோ காஸ்ட் கட்டிங்காகவும் ஆயிரும். ஸோ அவ்வளோ பெரிய ஏரியாவுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் நிறைய லேயர்ஸை கட் ஆஃப் பண்ணிவிட்டு ஏர் கேப் கொடுத்து அக்கோஸ்டிக்லேயே அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுதான் வால் அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கேருந்து ரப்பர் சப்போர்ட் ஒன்று எடுப்பாங்க சார். ரப்பர் சப்போர்ட் ஃபார் வைப்ரேஷன்ஸ்க்கு, வைப்ரேஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக எடுப்பாங்க. ஸோ வைப்ரேஷன்ஸ்லேருந்து ஜிஐ சேனல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜிஐ வந்து காஸ்ட் கட்டிங்காக தான் யூஸ் பண்ணுறது. ஜிஐ வந்து ஈஸிலி வைப்ரேட்டபிள் மெட்டீரியல். ஸோ அதனால் ரப்பர் சப்போர்ட் நம்ம கொடுக்குறோம். ஸோ ஜிஐ காஸ்ட் கட்டிங் பண்ணிடுறோம்.
ஸோ அதுக்கும் காஸ்ட் கட்டிங் பண்ணக்கூடாது, வைப்ரேஷனும் கண்ட்ரோல் பண்ணுன்றக்க ரப்பர் சப்போர்ட் யூஸ். பட் அந்த இடத்துல ஜிஏயோட ஒர்க் என்ன ப்ரோ ஆக்சுவலி? ஜிஐ தான் சார் சப்போர்ட். இன் பிட்வீன் வந்துட்டு நம்ம வந்து சின்தூல்னு ஒரு மெட்டீரியல் வந்து ஓகே ஃப்ரேம் மாதிரி அது ஆக்சுவலா ஃப்ரேம் மாதிரி ஓகே ஸ்ட்ரக்சர் பண்ணுவோம். ஸோ அஸ் பர் டிசைன், இப்போ ஆர்கிடெக்ட் ஒரு டிசைன் கொடுத்துருப்பாங்க, டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஜிஏல ஃப்ரேம் பண்ணிவிட்டு அந்த டிசைனை வந்து பிளையில் வந்து பண்ணிடுவோம், ஃப்ளெக்சிபிள் பிளையில் வந்து டிசைன் பண்ணிடுவோம். ஸோ இன் பிட்வீன் அந்த சேனல் டு பிளை வந்து பார்த்தீங்கன்னா சின்தூல் வந்து இன்சர்ட் பண்ணியிருப்போம். 1000 GSM 500 GSM நிறைய இருக்குது. ஸோ காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது பஞ்சு மாதிரி அது இருக்குமா? ஓகே. ஸோ பஞ்சு மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியுதான் தெரில. ஸோ இதில் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிளை, அந்த பிளை டிசைனுக்கு வரும். ஸோ பிளையில் வந்து கிரிப்பர் ப்ளஸ் ஃபேப்ரிக் ஃபினிஷோட டிசைன் வந்துடும். ஓகே. ஸோ இது பேசிக் அக்கோஸ்டிக்ஸ். இப்போ நமக்கு ஃப்ரண்ட்டில் நமக்கு தெரிகிறது இந்த பக்கம் இருக்கிறது தான் தெரியும். ஓகே ஓகே. ஸோ இப்போ இது வந்து சாம்பிளுக்காக கிரிப்பரில் இங்கே ஒரு கலர், இங்கே ஒரு கலர் காமிச்சிருக்கோம். ஓகே. இப்போ ஆடியோ வந்து இங்கே தான் என்ட்ரி ஆகுது. எஸ். ஓகே. ஸோ ஆடியோ வந்து வென்எவர் இங்கே ஹிட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த ஃபேப்ரிக் உள்ளே ட்ராவல் ஆகும். உள்ளே ட்ராவல் ஆகிட்டு இந்த சின்தூள் உள்ளே போயிடும். ஸோ உள்ளே போய் ஒரு மிக்சிங் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஏர் கேப் சொன்னேன் இல்லைங்களா, அந்த கேப்லேயும் ட்ராவல் ஆயிரும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் தான் வாலில் ஹிட் அடிக்கும். வாலில் ஹிட் அடிச்சு திருப்பி ரிட்டர்ன் வரும்போதும் சேம் ப்ராசஸ் இருக்கும். ஸோ அதனால அது திருப்பி ரிட்டர்ன் வராத டைம் பார்த்தீங்கன்னா அந்த அக்கோஸ்டிக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் ஆகிருக்கும். ஓகே ஓகே. அப்போது நீங்கள் இப்போ மல்டிபிள் இன்னும் வச்சுருக்கீங்க. ஸோ இதோட திக்னஸ் தான் மாறுதா இல்லை வேறு என்ன சேஞ்ச் இருக்கும்? மேபி மெட்டீரியலாகவே எல்லாமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும் சார். ஸோ இப்போ நீங்கள் அதில் பார்த்தீங்க இல்லையா, ஸோ சேம் தான். ஸோ இப்போ அதில் ஜிஐ வந்து வைப்ரேட் ஆகும்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ ஜிஐக்கு பதிலாக இதில் வந்து அலுமினியம் சேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ அலுமினியம் சேனல் வந்து ஃபார் ரிஜிட் அண்ட் லாங் லைஃப் டியூரபிலிட்டி. ஓகே. ஸோ டியூரபிலிட்டி வந்து உங்களுக்கு ஹெவியாக இருக்கும். மோஸ்ட்லி ஹெவியான டிசைன்ஸ் வர ஏரியா, நிறைய காம்ப்ளிகேட்டட் டிசைன்ஸ் வர ஏரியாவில் நம்ம மோஸ்ட்லி இதை யூஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக இதான் யூஸ் பண்ணுவோம். ஜிஐ வந்து செட் ஆகாது. ஸோ ஜிஐக்கு பதிலாக அலுமினியம் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ மற்றபடி எல்லாமே சேம் தான் சார். சேம் அலுமினியம் தவிர எதுவுமே மாறல. இது வந்து செகண்ட் வேரியண்ட்டு. அதை விட கொஞ்சம் ஒரு 10-15% எக்ஸ்ட்ரா இருக்கும். இது மற்ற லேயர்ஸ் எல்லாமே சேம் தான். ஸோ இதுக்கு அடுத்து இருக்கிற லேயர்ஸ்லாம் வந்து தேட்டருக்கு போவாங்களான்னா போக மாட்டாங்க. இதுதான் நம்ம அங்கே சொன்னது. தேட்டரில் வந்து இந்த 2 லெவலுக்கு மேலே பெருசாக பண்ண மாட்டாங்க. ஓகே. ஸோ இதுக்கு அடுத்து இருக்கிற லெவல்ஸ் எல்லாமே வந்து ஹோம் செக்மெண்ட்டுக்கானது. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லிஃப்டிங்கே வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஓகே. அண்ட் தென் யூஸ் பண்ணுற லேயர்ஸுமே ரொம்ப என்ன ரீசன்னா சார், இதில் வந்து ராக் கூல் யூஸ் பண்ணியிருப்போம். ராக் கூல்ன்றது வந்து எதுக்குன்னா சப்வூஃபரோட எஃபெக்டை வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணும். ஏன்னா இப்போ தியேட்டரை பொறுத்த வரைக்கும் அதை நம்ம ஹெவியாக யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா பெரிய ஏரியா, ஸோ ஈஸியாக வந்து பெரிய ஏரியாவில் அப்சர்வ் பண்ணிக்கும். பட் நம்ம சின்ன ஏரியாவில் ஹோம் செக்மெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா ஸோ இதில் என்னென்ன லேயர்ஸ் யூஸ் பண்ணிக்காங்க சொல்லிடுறேன். ஸோ வால் இதில் வந்து பார்த்திங்கன்னா தின்னாக ஒரு லேயர் இருக்கும். இட்ஸ் அ ரப்பர் லேயர், எம்எல்வின்னு சொல்லுவாங்க, மாஸ் லோடட் வினைல். ஸோ அந்த ரப்பர் லேயரை வச்சு என்டையர் ரூமையுமே வந்து சீல் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இது பார்த்திங்கன்னா பைசன் போர்டு, கால்சியம் சிலிக்கேட் போர்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு மேலே அகைன் ரப்பரு, ப்ளையு, இன்பிட்வீன் தான் வந்து அந்த ராக்கூல் வந்து பேக் பண்ணியிருப்பாங்க. அங்கே யூஸ் பண்ண அலுமினியமோ ஜிஐயோ இங்கே யூஸ் பண்ணல. இங்கே யூஸ் பண்ணிக்கிறது சாலிட் வுட் ஆல் ப்ளை, காஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உட்வுல் போர்டு இருக்கும். ஸோ உட்வுல் போர்டு இந்த இன்பிட்வீன் உட்வுல் போர்டுக்கு நடுவில் அந்த சின்தூளுமே வச்சுருப்போம். அதுக்கு மேலே கிரிப்பர் அண்ட் தென் ஃபேப்ரிக், சேம் ஃபினிஷ். பட் வெயிட்டாகவே வந்து நீங்கள் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஜாஸ்தியாகிடும். ஸோ இதுக்கு அடுத்த லேயர் இருக்குது. ரொம்ப காஸ்ட்லி லேயர்ஸ் ஸ்டூடியோஸில் பண்ணுவோம் சார் மோஸ்ட்லி. ஸோ இதே பார்த்தீங்கன்னா லிஃப்டே பண்ண முடியாது. ஆல்மோஸ்ட் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா கேஜியாகவே ஹெவியாக இருக்கும். ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த லேயர்ஸ் சேம் அங்கே இதுக்கு முன்னாடி பார்த்த லேயர் சேம் இங்கே பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ஏர் கேப் கொடுப்போம். இந்த ஏர் கேப் எதுக்குன்னா இங்கே தான் வந்து ஒரு ஸ்பீக்கர்ஸ்க்கான வயர்ஸ் எல்லாமே ட்ராவல் ஆகும். எதுவுமே வந்து வாலில் ஸ்க்ரூ பண்ண மாட்டாங்க. ஸோ இங்கே ட்ராவல் ஆகிரும். சேம் திருப்பி இதே லேயர் இங்கே ரிப்பீட் ஆகும். ஸோ ரிப்பீட் ஆகிட்டு அகைன் வந்து சேம் இதே தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 2000 to 2500 கிட்ட வந்துடும் சார் ஒரு ஸ்கொயர் ஃபீட். மோஸ்ட் ஆஃப் த விவிஐபி ஹோம்ஸ்லாம் இது பண்ணியிருக்கோம். ஏன்னா அவங்க வந்து அப்பார்ட்மெண்ட்ஸில் இருப்பாங்க, ப்ரீமியம் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருப்பாங்க. ஸோ ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு ட்ராவல் ஆகக்கூடாது. இது போட்டிங்கன்னா 100% வந்து சவுண்ட் ட்ராவல் ஆகாது. ஓகே. ஈவன் நம்ம பேசுகிறது கூட வெளியில் ட்ராவல் ஆகாது. ஓகே. எவ்வளோ ஹெவியான சப்வூஃபர் வச்சாலுமே வெளில போகாது. ஓகே. இப்போது மோஸ்ட்லி நம்ம கீழே இருந்து பார்த்துருக்குறோம், நிறைய பேர் மேலே ஏறி வந்து ஆடுவாங்க தலைவர் படத்துக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் டைம் மேலே வந்து ஸ்க்ரீனுக்கு பக்கத்தில் அவ்வளோ மேசிவாக வந்து இருக்குது. இப்போது ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து இதில் இருக்குது ப்ரோ. இப்போ என்னென்னா நம்ம பின்னாடி ஸ்பீக்கர் வச்சுருக்கிறோம், அவ்வளோ பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. இன்னொன்று சப்பும் இருக்குது. இப்போ நம்ம வீட்லேயே ஒரு சப்பு இருக்குன்னா அந்த சப்புலேருந்து அவ்வளோ காற்று வருது, முன்னாடி என்ன இருந்தாலும் ஆடும்.
ஆனால் இந்த ஸ்க்ரீனில் நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது இந்த சவுண்டோட எஃபெக்ட்னால ஸ்க்ரீன் எந்த விதத்துலையும் வைப்ரேட் ஆகலை, பிக்சர் எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் ஆகலை. அதுக்கு முக்கியமான காரணம் என்னவா இருக்கும்? ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு சாலிட் சர்ஃபேஸ் முன்னாடி இருந்திருக்கும், அதனால அது ஒரு வைப்ரேஷன் தெரிஞ்சிருக்கும். ஸோ எந்த தேட்டர்லையுமே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து பிளெயின் ஸ்க்ரீனாக இருக்காது, அது மைக்ரோ பர்ஃபரேட்டட் ஸ்க்ரீனாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்ஸில் பார்த்தீங்கன்னாலே வந்து ஒரு போராக ஓட்டையாக இருக்கும். இந்த ஓட்டையோட வேலை என்ன அப்படின்னா, அங்கே இருக்கிற ஆடியோவை இந்த பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. இதுலேயுமே வந்துட்டு இந்த ஹோல்ஸோட டிஸ்டன்ஸ், ஹோலோட சைஸு இதெல்லாம் சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு ஸ்பெக் ஆஃப் ஸ்க்ரீனுக்கும் வந்து ஒவ்வொரு இது இருக்கும். ஸோ இங்கே எல்லாமே மைக்ரோ பர்ஃபரேட்டட் ஸ்க்ரீன். ஸோ இதில் தான் வந்து உங்களோட சவுண்ட் ட்ராவல் ஆகுது. அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்க்ரீன் ஆடுறதுலாம் உங்களுக்கு தெரியல. அண்ட் இந்த ஸ்க்ரீனை வந்து டைட்டாக வந்து டை பண்ணியிருப்பாங்க, டாப்பு பாட்டமு சைடு லெஃப்ட் அண்ட் ரைட். ஸோ அதனால் வந்து இன்னும் டைட்டராக இருக்கும். ஓகே, இப்போது நாங்கள் கீழேருந்து படம் பார்க்கும்போது இவ்வளோ நாள் என்ன நினச்சிருந்தேன்னா, இது ஒரு வேஷ்டி மாதிரியான ஒரு லைட்டான ஒரு மெட்டீரியல் தான் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிருந்தேன். பட் இப்போ நம்ம தொட்டு நம்ம ஃபீல் பண்ணும்போது பார்த்தா ரொம்ப திக்காகவே வந்து உங்களுக்கு இருக்குது. இது ஆக்சுவலாக என்ன மெட்டீரியல், ஆனால் இது ரிஃப்ளெக்டிவ் டைப்பாக இருக்குது. நான் என்ன நினச்சேன்னா, இது ஒரு மேட் ஃபினிஷில் இருக்கும், எதுவுமே ரிஃப்ளெக்டே ஆகக்கூடாது, அப்படின்னா தான் கிளாரிட்டி நல்லாயிருக்கும் அப்படின்னு. பட் இங்கே கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. ஸோ ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் பேசிக்காக. அதில் வந்து ஒரு கோட்டிங் நடக்கும். ஸோ இந்த கோட்டிங் வந்து சரி இப்போது ஒயிட் கோட்டிங், அப்போ நான் மேட் ஸ்க்ரீன் நீங்கள் கேட்ட மேட் ஸ்க்ரீன்னாலும் அது மேட்டாக இருக்காது, அதுக்கு மேலே வந்து ஒரு மேட்டுக்குன்னு ஒரு கோட்டிங் வந்து ஸ்பெஷல் கோட்டிங், கெமிக்கல் கோட்டிங் அது பண்ணுவாங்க. கரெக்ட். ஸோ அதுக்கடுத்து சில்வர்னு போகும்போது சில்வர் கோட்டிங் இருக்கும். ஸோ இதுலேயே வந்துட்டு கோட்டிங்லேயே வந்து அது எவ்வளோ கெயின் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அதான் 1 கெயின், 1.5, 1.7, 2, 2.7, 3, 3.5ன்னு போயிட்டே இருக்கும். ஸோ ரொம்பனா ஒரு சில மேனுஃபேக்சரர்ஸ் கிட்ட 3 கெயின் இருக்குது, ஒரு சில மேனுஃபேக்சர்ஸில் 2.7 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ இது வந்து எவ்வளோ கெயின் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதே வந்துட்டு நம்ம என்ன ப்ரொஜெக்ட் யூஸ் பண்ணுறோம், நம்மளுக்கு எவ்வளோ கெயின் உள்ள ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படிங்கிறத, அதாவது டபுள் பண்ணுமா ட்ரிபிள் பண்ணுமாங்கிறது தான் திருப்பியும். ஓகே, அப்போது கெயினுங்கிறது நீங்கள் என்ன மீன் பண்ணுறீங்க இந்த இடத்துல? ஸோ இப்போது ப்ரொஜெக்டரில் வந்து நம்ம வந்து ஒரு 1000 லூமன்ஸ் ஆஃப் லைட் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த 1000 லூமன்ஸ் வந்து 1.5 கெயின் போட்டேன் அப்படின்னா எனக்கு 1500 லூமன்ஸாக ரிஃப்ளெக்ட் பண்ணுமா? ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஓகே, ரிஃப்ளெக்ட்டுங்கிறது என்னன்னா ஆடியன்ஸை நோக்கி திருப்பி இது கொடுக்கும், ரிஃப்ளெக்ட் பண்ணும், ரைட்டாக ரிஃப்ளெக்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் 2 கெயின் போகிறேன் அப்படின்னா டபுள் இருக்கும். ஸோ பேசிக்காக வந்து தம் ரூல் படி வந்து ஃபுட் லேம்பர்ட் கால்குலேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க, லைட்டோட ஃபுட் லேம்பர்ட் கால்குலேஷன். ஸோ ஒரு சினிமா தியேட்டரில் ப்ரொஜெக்டரோட ஃபுட் லேம்பர்ட் ஆன் ஸ்க்ரீன் வந்து 14 ஃபுட் லேம்பர்ட் இருக்கணும். இதுதான் வந்து அந்த க்ரைட்டீரியா மேட்ச் ஆகணும். ஸோ இப்போ நான் வந்து நார்மலாக மேட் ஒயிட் ஸ்க்ரீனை போட்டுட்டு இங்கே நான் 30,000 லூமன்ஸ் ப்ரொஜெக்டரை போட்டுட்டு எனக்கு பத்தலை அப்படின்னு அதிகமாகவும் என்னால் போக முடியாது. இந்த தியேட்டரை பண்ணும்போது 30,000 லூமன்ஸ் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ப்ரொஜெக்டர். ஸோ 30,000 லூமன்ஸுக்கு மேலே என்னால் போக முடியாது. ஸோ நான் இங்கே ஸ்க்ரீனை தான் நான் ஏற்றிக்கணும். ஸோ அதுதான் வந்து அப்போ இதோட ரிஃப்ளெக்ஷன் அதிகமாக நீங்கள் அங்கே யூஸ் பண்ண வேண்டிய பவரை நம்ம கம்மி பண்ணிக்கலாம். எஸ். ஓகே, அப்படின்னா அது கன்சியூம் பண்ணுற பவருமே வந்து உங்களுக்கு கம்மியாகும். எஸ். ஓ, அப்போ இந்த ஸ்க்ரீன்லேயே அவ்வளோ மேட்டர் இருக்குது ஆக்சுவலாக. எஸ். ஓகே, இப்போ இந்த ஸ்க்ரீனோட சைஸ் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டாக ஏதாவது சைஸ் இருக்கா, இல்லை ஹாலோட சைஸை பொறுத்து இதை மாற்றிக்கலாமா? இல்லை, ஹாலோட சைஸை பொறுத்து தான் இது மாறும். ஸோ இப்போ இந்த ஹால் வந்து 55 ஃபீட் வித்து. ஸோ இங்கே வந்து எனக்கு இந்த ஸ்க்ரீனோட சைஸ் வந்து 50 ஃபீட் வித்து. ஸோ 50 ஃபீட் வித்து அப்படிங்கும்போது வந்து ரேஷியோ படி தேட்டரில் வந்து ஃப்ளாட்டு ஸ்கோப்புன்னு 2 ரேஷியோ பண்ணுவாங்க. ஸோ ஃப்ளாட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.85:1, 1.585:1 அப்படின்னா என்னோட வித் 1.85 இருந்ததுன்னா ஹைட் வந்து 1 இருக்கணும். ஸோ இதுதான் ரேஷியோ. சேம் ஸ்கோப் அப்படின்னா 2.39:1. ஸோ வித் 2.39 இருந்ததுன்னா ஹைட் 1. ஸோ இந்த ரேஷியோவில் தான் நம்ம பண்ணுவோம். இப்போ எல்லா சினிமா தேட்டர்ஸும் மேக்ஸிமமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கோப்பில் தான் இருக்கும். ஃப்ளாட் ஸ்க்ரீன்ஸ் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ அதனால தான் இப்போ நீங்கள் கீழேருந்து பார்த்தா கூட அந்த ப்ரொஜெக்ஷன் வந்து ஒரு இன்ச்சு கூட ஸ்க்ரீனை விட்டு கீழேயோ மேலேயோ சைட்லேயோ எங்கேயுமே போகிறதில்ல, பர்ஃபெக்டாக ஃபில் பண்ணுது அது ஆக்சுவலாக. எஸ் எஸ். ஸோ அதுக்கு ரீசன் அதுவாக தான் இருக்க முடியும். ஓகே, ஸோ நீங்கள் படம் எடுக்கும்போதே அதை வந்து ஒரு பெரிய ஃபார்மேட்டில் தான் எடுப்பாங்க, 1:1 ஃபார்மேட்டில் தான் எடுப்பாங்க, இஃப் ஐ எம் நாட் ராங், என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கில். ஸோ அந்த ஃபார்மேட்டை வந்து அவங்க வந்து 1.85க்கும் 2.39க்கும் அவங்க வந்து ஸ்ட்ரிங் பண்ணிக்கணும். ஓகே, அதுதான் அப்படி தான் பண்ணுவாங்க. இப்போது லென்த் இப்போ 100ங்கிறது 150 இருக்குன்னு வச்சுக்கலாமே இந்த ஹாலோட லென்த். அப்போ ப்ரொஜெக்ட் வந்து இன்னும் பின்னாடி போயிடுது. ஆமாம், அப்போ இன்னும் சைஸ் ஸ்க்ரீனோட சைஸ் பெருசாக வரும். ஸ்க்ரீனோட சைஸ் பெருசாக போகுது. ஸ்க்ரீனோட சைஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தியேட்டர் வித்து தான்.
ஓகே தேட்டரோட வித்துக்கு தான் அது மேட்டர். ஸோ இப்போ தேட்டரோட வித்துங்கிறது வந்து இப்போ நான் இதே தேட்டர் எனக்கு 50 அடி இருக்குது, என்னால் வந்து இதுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்து ஒரு ஹைட்டுக்கு வந்து என்னால் அட்டைன் பண்ண முடியுது. இல்லை ஹைட்டு கம்மியாயிடுச்சுன்னா நான் ஹைட்டை தான் பார்த்தாகணும், ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வித்து வைக்கணும். ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே ரேஷியோ தான் மேட்டர். ஓகே. அப்புறம் இப்போ இந்த ஆடியோ டெக்னாலஜி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, என்னோட ஸ்கூலிங்கில் ஐ மீன் நான் சொல்லணும்னா 90s ஸ்டீரியோ அப்படிங்கிறது தான் இருந்தது. எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாங்குன்னு போட்டாங்க அப்படின்னா அது மட்டும் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் லவுடராக வர்ற மாதிரி வேறு ஸ்பீக்கரில் வர்ற மாதிரிலாம் வரும். பட் ஸ்டில் அது ஸ்டீரியோ தான். அப்போ ஸ்டீரியோவிலேருந்து அப்புறமா டிடிஎஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்தது. ஸோ அப்போது வந்து ஹேராமில் தான் டிடிஎஸ்னு ஒன்று எங்கள் ஊரில் நாங்கள் பார்க்குறோம். ஓகே. அப்போது அந்த ஸ்டீரியோவிலேருந்து டிடிஎஸ்ங்கிறதுக்கு நடுவில் ஏதாவது இருந்ததா? இப்போ அந்த டிடிஎஸ்க்கு அப்புறம் என்ன வந்திருக்கு? இப்போ நாங்கள் ஒவ்வொரு தேட்டரோட போர்டில் பார்க்கும்போது டால்பி அட்மாஸ் அப்படின்னு டிடிஎஸ்க்கு அப்புறமா ஒரு எவால்யூஷன் வந்த மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் ஏதாவது வந்திருக்கா? இந்த ஒரு இதை மட்டும் சொல்லுங்கள். ஓகே. இப்போது ஸ்டீரியோன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே ஸ்டீரியோவுக்கு முன்னாடி மோனோன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது. மோனோவிலேருந்து தான் ஸ்டீரியோ வந்தது. ஸ்டீரியோவிலேருந்து அடுத்து 2-3 ஃபார்மேட்ஸ் வந்திருக்கு. அது வந்து பெருசாக வரல. அதுக்கடுத்து பெரிய ஃபார்மேட்டாக வந்து பெரிய லெவலில் வந்து ரீச் கொடுத்தது வந்து டிடிஎஸ் தான். ஸோ டிடிஎஸ் நீங்கள் அந்த டிடிஎஸோட அந்த லோகோவே வந்து இன்னும் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். கரெக்ட். டிடிஎஸ்ங்கிறது வந்து ஒரு ஃபார்மேட்டுங்கிறத தாண்டி அது வந்து ஒரு சவுண்டுன்னே எல்லோரும் வந்து மனசில் ஏற்றுக்கிட்டாங்க. அடுத்து டிடிஎஸ்க்கு அடுத்து ஒரு பெரிய ஃபார்மேட் சேஞ்ச் வந்து டால்பி அட்மாஸில் நடந்தது. இதுக்கு நடுவில் நிறைய ஃபார்மேட், சோனிலேருந்து ஒரு ஃபார்மேட் லான்ச் பண்ணாங்க, ஐனோ சவுண்ட்லேருந்து ஒரு சவுண்ட், அந்த மாதிரி நிறைய இது இருக்குது. ஈவன் RO3Dன்னு சொல்லி விஸ்வரூபம் படத்தில் வந்து கமல் ஒரு ஃபார்மேட் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதுவுமே வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பெல்ஜியமில் வந்து ஒரு பெரிய ஸ்டூடியோவிலேருந்து ஃபைன் பண்ண ஒரு ஃபார்மேட் தான் அது. அவங்க பண்ண ஃபார்மேட் தான் அது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபார்மேட் வந்தாலும் டிடிஎஸ்க்கு எடுத்து டிடிஎஸ்க்கு ரீப்ளேஸ் பண்ணுற ஒரு ஃபார்மேட்டாக வந்தது டால்பி அட்மாஸ் தான். ஸோ நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னா டால்பி அட்மாஸ் நீங்கள் நிறைய பார்க்கலாம். ஒரு பெரிய அப்கிரேட், ஒரு தேட்டர் வந்து அப்கிரேட் ஆகுதுனாலே ஆடியோவில் வந்து 5.1 டிடிஎஸ்ஓ அதுலேருந்து வந்து டால்பி அட்மாஸ் தான் போனாங்க. ஸோ அந்த டிடிஎஸ்க்கு நடுவில் 5.1 7.1 ஒரு வளர்ச்சி இருந்தது. அதுவுமே வந்து டால்பியை பேஸ் பண்ணி தான் இருந்தது. ஓகே. ஆமாம். அது வந்து இவர் ரசூல் பூக்குட்டி அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, அவர் வந்து சவுண்ட் டிசைன் அந்த படத்துக்காக மட்டும் வந்து ஒரு செப்பரேட் ட்ராக் டிசைன் பண்ணார். அந்த ஒரு படத்துக்கு மட்டும் அந்த ஒரு SRL 3Dன்னு சொல்லி அட்மாஸோட ஒரு கொலாபரேஷனில் போனாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன 2.0 அடுத்தடுத்து யாரோ வந்து அதை வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்காக வந்து ஒரு ரிசர்ச் நடந்துட்டு தான் இருக்குது. அந்த ரிசர்ச் இப்போயுமே வந்து அட்மாஸுக்கு அடுத்த ஃபார்மேட்டாக வரதுக்கு வந்து ஏதோ ஒரு ஃபார்மேட் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம், ஏதோ ஒரு ஸ்டூடியோ அதுக்காக வேலை பார்த்துட்ருக்கலாம். ஈவன் டால்பியே வந்து அடுத்த ஃபார்மேட்டுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம். இது ஒரு க்ரோத் செக்டார் தான். ஸோ அடுத்தடுத்த ஃபார்மேட்ஸ் போயிட்டே தான் இருக்கும். ஓகே. இப்போது டிடிஎஸ்ங்கிறது நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது அந்த ஒரு சரவுண்ட் ஃபீலு, ஒரு சவுண்டு வந்து மூவியில் இப்படி ட்ராவல் ஆகுதுன்னா ரியலாகவே அது அப்படி ட்ராவல் ஆகும். ஸோ அதுதான் டிடிஎஸ் அப்படிங்கிறத நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ அட்மாஸுங்கிறது எங்களோட அண்டர்ஸ்டாண்டிங். அட்மாஸ்னால் ரூஃப்லெஸ் ஸ்பீக்கர் இருக்கும், அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும். ஓகே. அப்போது இந்த டிடிஎஸ்லேருந்து அட்மாஸாக வரும்போது அந்த அட்மாஸுங்கிறது என்னது? ஆக்சுவலாக ரியலாகவே ரூஃபில் இருந்தால் அதுக்கு பேர் அட்மாஸா? இது என்ன ரியாலிட்டி? இது அட்மாஸில் மட்டும் ஸ்பீக்கர் இருந்தால் அது அதாவது சீலிங்கில் மட்டும் ஸ்பீக்கர் இருந்தால் அது அட்மாஸ் கிடையாது. அட்மாஸுங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் பேஸ் ஃபார்மேட். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஒரு நீங்கள் மற்றதெல்லாம் வந்து 5.1 சொன்னீங்க, 7.1 சொன்னீங்க. ஸோ மொத்தம் 5 சேனலு ஒரு சப்வூஃபர், 7 சேனலு ஒரு சப்வூஃபர், இதெல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் இதை டால்பி அட்மாஸ்ன்னு தான் சொல்கிறீங்க. இது வந்து ஒரு சேனல் நம்பராக உங்களால் ஸ்ட்ரிங் பண்ண முடியாது. இது வந்து ஸ்கேலபிள் ஃபார்மேட். ஸோ பேசிக்காக அது வந்து 10 சேனல்லேருந்து 64 சேனல் வரைக்கும் அதை பண்ணலாம். ரோஹிணி மெயின் ஸ்க்ரீன் வந்து 64 சேனல். ஸோ இப்போ வெற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் 48 சேனல் அட்மாஸு. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து தேட்டரோட லென்த் அண்ட் வித்தோட ரேஷியோவை மாற்றி அது போயிட்டே இருக்கும். ஸோ இது சேனல் நம்ம எதை ஸ்பெசிஃபை பண்ணுறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ். ஈச் அண்ட் எவ்ரி ஸ்பீக்கர் இஸ் அ செப்பரேட் சேனல். ஸோ இப்போ நான் ஸ்க்ரீனுக்கு பக்கத்தில் நீங்கள் லெஃப்ட்டில் ரைட்டில் பார்க்குற மொதல் ஸ்பீக்கர் ஒரு சேனல் ஆஃப் ஸ்பீக்கர், அடுத்து ரெண்டாவது சேனல், மூணாவது சேனல்னு சொல்லி இந்த இதில் மொத்தம் 9 சேனல் ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ லெஃப்ட் வாலில் ரைட் வாலில் ரியர் வாலில் ஒரு 6 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஸோ இதுவுமே 48 சேனல் தான். ரியர் வாலில் 6 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. எஸ். ஸோ இதுவுமே வந்து ஒரு 48 சேனல் அட்மாஸ். அட்மாஸுங்கிறது இட் இஸ் ஜஸ்ட் அ ஃபார்மேட். இட்ஸ் அ ஃபார்மேட் வேர் யூ எப்படின்னா இதில் வந்து அந்த படத்தோட கண்டென்ட் டெலிவரி, ஸோ அந்த மியூசிக் டைரக்டருக்கோ இந்த மியூசிக் மிக்சருக்கோ அவங்களுக்கு வந்து ஃப்ரீடம் ஆஃப் ட்ராவலிங் சவுண்டு. ஸோ இப்போ நீங்கள் வந்து
ஸோ அப்படி நம்பர் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அது ரூஃப்லையும் இன்க்ளூட் ஆகுது. ஆமாம், அது ரூஃப்லேயும் இன்க்ளூட் ஆகுது. ஸோ தேர்ட் டைமென்ஷன், ஸோ ஓவர் த ஹெட் அந்த டைமென்ஷன் அங்கே இருக்குது. ஸோ இப்போ ஒரு ஸ்க்ரீனோட ரைட்லேருந்து ஒருத்தர் வந்து வாக் பண்ணுறாரு, இல்லை ஒரு ட்ரெயின் ட்ராவல் ஆகுது. அந்த ட்ரெயினை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர்லேருந்து 9 ஸ்பீக்கர் வரைக்கும் நீங்கள் வந்து சவுண்டை ட்ராவல் பண்ணும்போது வந்து அந்த வீடியோவோடு சேர்ந்து நீங்கள் அந்த ஆடியோவையும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அது அந்த ஒரு இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதுதான் வந்து அட்மாஸோட ஒரு கான்செப்ட். ஸோ அப்போ இதுக்கப்புறமா உங்களுக்கு தெரிஞ்சு அட்மாஸ்க்கு அப்புறம் ஏதாவது ஒரு ஃபைல் ஃபார்மேட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா கூடிய சீக்கிரத்தில்? வரலாம். அதை பற்றின ரிசர்ச் மேபி வேறு கம்பெனிஸில் நடந்துகிட்ருக்கலாம். DTSXன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது சார். டிடிஎஸ்க்கு அடுத்து டிடிஎஸ் வந்து DTSXன்னு ஒரு ஃபார்மேட் எடுத்துகிட்டு வந்தாங்க. அது ஒரு ஃபார்மேட் இருக்குது. அது பேரலாக டால்பி அட்மாஸ் கூடயே க்ரோ ஆகிட்டுருக்கு. அப்புறம் இன்னொரு ஃபார்மேட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குளோபல் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் ஒன்று வந்திருக்கு. ஸோ இதுனா இம்மர்சிவ் ஆடியோ பண்டில், IABன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது எல்லாத்தையுமே ஃபார்முலேட் பண்ணுறது என்ன கம்பெனிஸாக இருந்தாலுமே வந்துட்டு இதெல்லாம் வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறது அப்படிங்கிறது 2 ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. ஒன்று DCI டிஜிட்டல் சினிமா இனிஷியேட்டிவ், இன்னொன்று SMPTன்னு சொல்லுவாங்க, சொசைட்டி ஆஃப் மோஷன் பிக்சர்ஸ் அண்ட் டெலிவிஷன் இன்ஜினியர்ஸ். ஸோ இது 2 பேர் தான். இது வந்து அவங்க ஒவ்வொரு ஃபார்மேஷன் இயர்ஸ் எல்லாம் இருக்குது. அது எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ இவங்க தான் வந்து இதை வந்து ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அஸ்பர் த லேட்டஸ்ட் அப்டேட் வந்து இம்மர்சிவ் ஆடியோ பண்டிலோட வேலை என்ன அப்படின்னா, எல்லா தேட்டருமே வந்துட்டு எனி ஃபார்மேட் ஆஃப் தேர் விஷ் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ 5.1 போட்டுக்கிறியா போட்டுக்கலாம், 7.1 போட்டுக்கிறியா போட்டுக்கலாம், DTSX போட்டுக்கலாம், இல்லை IABயில் கம்ப்ரைஸ் ஆகிற எனி ஃபார்மேட்டை நீங்கள் வந்து தேட்டரில் போட்டுக்கலாம். ஆனால் அந்த கண்டென்ட் எல்லாமே வந்து யூனிவர்சலாக எல்லா இடத்துலையுமே ப்ளே ஆகும். ஸோ அட்மாஸ் இருக்கிற தேட்டரில் அட்மாஸாக ப்ளே ஆகும், DTSX இருக்கிற தேட்டரில் DTSாக ப்ளே ஆகும். ஸோ இது ஒரு கிராஸ் கம்பேட்டிபிலிட்டி பிளாட்ஃபார்ம்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி இது கிடையாது. இப்போ அந்த கிராஸ் கம்பேட்டிபிலிட்டி கிடையாது. இப்போ இந்த ஃபைல் ஃபார்மேட் மாறும்போது, இப்போ DTSலேருந்து டால்பி அட்மாஸ் இதெல்லாம் மாறும்போது ஹார்ட்வேரில் சேஞ்ச் ஏதாவது இருக்குமா? அதுக்கேற்றாப்புல ஆம்ப் ஏதாவது மாறுமா? இல்லை ஃபார் எனி ஃபார்மேட் ஃபைல் ஆம்ப் வில் பி த சேம்? அதான் அந்த கிராஸ் கம்பேட்டிபிலிட்டி வந்து அவங்க சாஃப்ட்வேர் லெவலில் தான் பண்ணியிருக்காங்க. அட்மாஸ் இருக்கிற இடத்துல அட்மாஸ் அப்ளை ஆகும், DTSX இருக்கிற இடத்துல DTSX அப்ளை ஆகும். ஓகே. ஸோ இது வந்து மிக்சிங் ஸ்டேஜில் அந்த கிராஸ் கம்பேட்டிபிலிட்டி இருக்கிற மாதிரி ஒரு மிக்சிங் ஸ்டேஜ் நடந்திருக்கும். ஓகே. இப்போது ஜென்ரலாக ஒரு சின்ன டவுட் எப்படின்னா, இப்போ நம்ம வீட்டிலலாம் வந்து ஒரு ஆடியோ கேட்குறோம், நம்ம பேஸை கூட்டணுன்னா கூட்டுறோம், ட்ரிபிளை குறைக்கணுன்னா குறைக்கிறோம், நம்மளாக கஸ்டமைஸ் பண்ணிக்கிறோம். கம்போசர் பண்ணதையும் விட நம்மளோட டேஸ்ட்டுக்கு நம்ம மாற்றிக்கிறோம். இப்போ ஒரு தேட்டரில் இந்த ஆடியோவில் அப்படி நம்மளால் ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமா? இப்போது ஒரு தேட்டர் ஓனரே இருக்கலாம், இல்லை இந்த பாட்டை நான் இப்படி கேட்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சா அதை டியூன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை ஸ்டாண்டர்ட் செட்டிங்கில் தான் இது இருக்குமா? இல்லை, மோஸ்ட்லி இதை வந்து ஸ்டாண்டர்ட் செட்டிங்கில் தான் ஃபிட் பண்ணுவோம் சார். இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நம்ம ஒரு பர்சனல், இப்போ நீங்கள் ஹோம் தேட்டர்னு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, ஹோம் தேட்டரில் ஒரு பர்சன் அவரோட ஃபேமிலி அவங்களோட விஷயக்கு அவங்க என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்து ஒரு சினிமா தேட்டர். இந்த தேட்டரில் பீப்புள் ஒரு பலதரப்பட்ட ஆட்கள் வர போகிறாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும். ஒருத்தவங்களுக்கு பேஸ் தேவைப்படும், ஒருத்தவங்களுக்கு தேவைப்படாது. ஸோ இது எல்லாத்தையும் செட்டில் பண்ணுறதுக்கு தான் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த ஃபார்மேட்டுக்கு தான் வந்து டியூனிங் நடக்கும். ஸோ அந்த ஃபார்மேட்டுக்கு தான் எல்லா தேட்டர்ஸையுமே அலைன் பண்ணுவோம். ஸோ கேலிப்ரேஷன் அதுக்காக தான் நடக்கும். ஒவ்வொரு ஸ்பீக்கரும் பர்டிகுலர் லெவலில் தான் இருக்கும், சப்வூஃபர் ஒரு பர்டிகுலர் லெவலில் தான் இருக்கும், ஓவரால் ஹெட்ரூமும் ஒரு பர்டிகுலர் லெவலில் இருக்கும். அப்போ ஓவரால் கெயினை தான் உங்களால் கூட்ட முடியும், குறைக்க முடியும். எஸ். ஓகே. அதை தான் வந்து ஆப்ரேட்டரும் பண்ணுவாங்க. ஆமாம். இஃப் இன் கேஸ் ஒரு மூவியில் இவ்வளோ கெயின் வச்சா கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னா அவங்க ஜஸ்ட் கெயினை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி ஓவரால் கெயினை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. மிச்சபடி சரவுண்டை மட்டும் ஏற்றுறதோ சப்பை மட்டும் ஏற்றுறதோ அப்படி பண்ண மாட்டாங்க. அதுதான் ஃபேக்ட் இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். உங்களுக்கு இருந்ததோ இல்லையோ, எனக்கு பயங்கரமாக இன்ட்ரெஸ்டாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். நிறைய விஷயங்கள் க்யூரியஸாக இருந்த விஷயத்த ஓப்பனாக வந்து உடச்சி காமிச்சிருக்கிறோம். ஐ மீன் என்னென்ன இருக்கும், இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பேசியிருக்கிறோம். இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங் 3:30. நாங்கள் வீடியோ ஸ்டார்ட் பண்ணது ஈவினிங் 5 o'clock. அப்போது இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளோ மேட்டரை யாரும் சொல்லவும் மாட்டாங்க. நீங்கள் ரொம்ப ஓப்பனாக இது இப்படி தான் இருக்கும், இதில் இவ்வளோ மேட்டர் இருக்குது அப்படிங்கிறது, இன்ஃபேக்ட் ஸ்க்ரீனுக்குள்ளே இவ்வளோ மேட்டர் இருக்குன்னு சத்தியமாக எனக்கே தெரியாது. அப்போ புதுசாக வந்து ஒரு தேட்டரில் இருந்து எப்படி இந்த ஆடியோவை ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கூட நம்மளால் கவர் பண்ண முடியும் ப்ரோவோட சப்போர்ட்டோட. ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். இதில் இன்னும் நிறையா கண்டென்ட் வந்து நம்ம பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம்.
தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. உங்களோட எஃபர்ட்டை பயங்கரமாக போட்டு எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. நிறைய விஷயங்கள் நம்ம பேசினோம். கிட்டத்தட்ட நம்ம ஒரு மாதமாக இதை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் ஆஃபீஸ் நம்ம மீட் பண்ணி இதே தேட்டருக்கே நம்ம இன்னொரு தடவை கூட வந்து நம்ம பார்த்துருந்தோம். இப்படிலாம் நம்ம பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ ஸோ மச். நம்ம கார் ரிவ்யூவில் ஆரம்பித்து இப்போ இப்படி வேறு மாதிரி ஒரு கனெக்ட் வந்து நமக்கு கிடச்சிருக்குது. ஆல் த பெஸ்ட். நிறைய தேட்டர்ஸ் நீங்கள் இன்னும் ஒர்க் பண்ணணும். நிறைய தேட்டர்ஸ் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க. நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதே இந்த பேரை கேட்கும் போதில் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா வெற்றி தேட்டர்லாம் நாங்கள் போய் நிறைய என்ஜாய் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா அந்த ஏரியாவில் வந்து தி பெஸ்ட் ஆடியோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம நிறையா இன்னும் அடுத்தடுத்து பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் அடுத்து வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.